பிஎஸ்என்எல் கொலாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அது. 5Gயா ப்ரோ? 4Gன்னு வராமல் இருக்கு 5G. சிம்மு மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். ரோட் ரேஷ், என்எஃப்எஸ் இதெல்லாம் அதில் தான் விளாண்டேன். ஃபர்ஸ்ட் நீட் ஃபார் ஸ்பீட் வர இருந்தது ப்ரோ. 2-3 நாள் வருதா சிங்கிள் சார்ஜில். கஷ்டப்பட்டு இப்போ ஐஃபோன் வாங்கி அது எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. ஆமாம். 17 Pro Max ஓவர் ஹீட்டிங் அண்ட் டர்ன்ஸ் ஆஃப். 31 டிகிரி யூரோப்புக்கே ஓவர் ஹீட்டா? ஐயா ஆர்சிபி எடிஷன் 4B வருதுயா. ஃபோன் இல்லைன்னு பசங்கன்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட ஃபோன் வந்துட்டு இருக்கு? ஆண்ட்ராய்டு சொல்கிறேன். அதுவும் எதில்? Pixel 5ல. ஏன்னா இதில் தான் நல்லா இருக்கு. பீஸ் எலக்ட்ரிக் மோட்டார் பட்டையை கிளப்புது. அதான் ரேஸ் ப்ரோ. கிளுன்னு வைப்ரேஷன் செமையாக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. நேற்று நான் ட்ரை பண்ணும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. இன்ஜின் சவுண்ட் இருக்கு அப்படின்னு. ஓ நம்ம தான் ஃபர்ஸ்டா? அவன் எங்கேயோ போயிட்டான் போல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இடையில எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்களே. $10,000 போடு. தைக்கிட எல்லாரும் நினைப்பாங்க இங்கே $1,000 ஃபோன் வாங்க வக்கு இல்லாமல் லிங்க் அஃபிலியேட் லிங்க்குக்கு எல்லாருக்கிட்டையும் போய் ஐயா ஏதாவது வேணுமா சொல்லுங்க பார்த்து போட்டுவிடுங்க. இதில் என்னடா இதில் ஒரு ரேஸ் முடிச்சா $10,000 அசால்ட்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஆனால் நட்சத்திரம் இதெல்லாம் ஓட்ட முடியாது. ஊராடாது. நடுவில் கரண்ட் கம்பத்துலேருந்து மரம் வரைக்கும் இருக்கு. காரெல்லாம் குறுக்கால வரானுங்க. அவரே அடிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே படுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பெண்டிலே ஆள்காலி. அந்த உரமா படுத்திருக்கானே அவன் தான் ரேஸ் ஓட்டினாரு. ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் போயிட்டாரு அப்படின்னு வாங்க. சரி என்னத்த சொல்ல. இங்கே பாருங்க, நான்லாம் ரொம்ப கோமனா ஆளு, ஞாபகம் இருக்கட்டும். ஆங்கிரி பேர்டு நல்லா இருக்கு. இது அந்த புதுசா கொண்டு வந்தது நல்லா பண்ணி. ஆமா, அடாப்டிவ் கிளாக் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கானுங்க அது. அப்புறம் எனக்கு இந்த இதெல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு மாத்தி குட் லாக்ல விளையாடலாம் நீங்க. நிறைய. அதான் நான் சும்மா நைட்டு கொஞ்சம் மாத்தினேன். ஆமா, எனக்கு என்ன ஃபாண்ட் காலாவதி ஆயிட்டானா திரும்ப ஃபாண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணணுமோ? சிஸ்டம் போயிட்டு இருந்தா பாத்தீங்களா? ஆப்ல எல்லாம் காமிச்சேன். ட்விட்டர்லயே வந்துச்சு. எக்ஸ்ல நீங்க காட்டும்போது சூப்பரா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல காட்டுனுச்சு நீங்க. ஆமா சரி. அதான் சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களோட ஒர்க் நல்லா இருக்குங்க. வேலைப்பாடு இருக்கு. குவாட் ஹெச்டில தான் யூஸ் பண்றேன். அப்ப என்ன அந்த மாதிரி ஒரு போனை வாங்கிவிட்டு அப்புறம் குவாட் ஹெச்டி யூஸ் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? அது நான் வந்ததுமே இப்போ குவாட் ஹெச்டிக்கு மாத்தி விட்டேன். அப்பதான் இந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி தெரியும். நிஜமா ப்ரோ, சரியான குவாலிட்டி டிஸ்பிளே அது. போடு பக்கா. இப்போ நிறைய பேர் ப்ரோ இந்த டீல்ல இதோ மிக்சிலாம் வாங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அதான் சொன்னீங்களே. பக்கா பிரதர், தேங்க்யூ. நம்ம ஆளுங்க தான் இல்லை. நேற்று நைட் அப்புறம் என்ன பண்ணேன், இந்த சாம்சங் ஒரு தீம். ஆனால் ஒன்றுங்க, நான் சும்மா சொல்லணுமே சொல்ல. வைக்கலாம்ல. என்னது ப்ரோ? டிரான்ஸ்பரண்டாவா? அவ்வளோதான். எங்கால் மூஞ்சி அப்படியே தெரியும். நட்டு நடுவில் வருவாங்க. இல்லை ப்ரோ, இதில் என்ன பண்ணுன்னா இது மிக்சி கிரைண்டர் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்ளையன்சஸ் வாங்குவாங்க. அதுவும் செம டீல் போல். என் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணா, ரோபோ வேக்யூம் வாங்கினான். ஆமாம், ரோபோ வேக்யூம் வாங்கிட்டு. என்ன பிராண்டு? ஐஃபாலா சிஃப் பொறுங்க காட்டுறேன். ஒரு இல்லை இந்த பிராண்ட் வந்து நல்ல ரேட்டிங்கில் இருந்தது. ஓகே. ஆமாம், அமேசானில் வந்து ஓரளவுக்கு குட் ரேட்டிங். இதோ ஐலைஃப். ஓகே. ஆமாம், ஸோ அதில் தான் போடணும்னு பார்த்தேன். செம்ம மாசு. அதான் நிறையா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. இந்த சேல் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுதான் இப்போதைக்கு வாங்க முடியுது. அதில் ரேம்லாம் இல்லையா? ஆஃபரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரேம்லாம் இல்லை போல். நல்ல பிரச்சனை இல்லாமல் அது இருக்குது. OnePlus Buds 4 $5,500 காட்டுனுச்சு. அப்படியா? ஆஃபர்லாம் போட்டு $6,500 $5,500 $5,500 கார்டு ஆஃபர்லாம் போட்டு வந்துச்சு. ஏய் என்னடா இது, எங்கேந்திரா வரீங்கோ? இங்கே இருங்க, ஏமாத்துறதுக்குன்னே வரீங்க. பிஎஸ்என்எல் டியர் கிரீட்டிங் ஃப்ரம். அப்போ நீங்கள் பிஎஸ்என்எல் பற்றி பேசுகிறத அவங்க கேட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து ஸ்கேம் பண்ணுறது ஈஸி பிஎஸ்என்எல்னு சொல்லி. ப்ரோ என்ன ப்ரோ, நிஜமாவே இருக்கு? என்னது ஃபோன் நம்பர்லாம் வந்திருக்கு. தமிழ்நாடு சர்க்கிள். பிஎஸ்என்எல்ல என்ன ப்ராடக்ட் இருக்கு? சிம்மு தான். புதுசாக 5G சிம் லான்ச் பண்ணியிருக்கோம். 5Gயா ப்ரோ? 4Gன்னு வராமல் இருக்கு. 5G சிம்மு மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். அட ஆமாங்க, நீங்கள் வேணா பாருங்க. சிம்மு மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வேற மாதிரி இருக்கு. சரி, ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோ. பாலா சூர்யான்னு சொல்லி ஒரு நண்பர் சரி ரீசெண்டாக வந்து என்னோட Pixel 9ல சார்ஜிங் இஷ்யூ ப்ரோ. சார்ஜ் போட்டால் சார்ஜ் ரேப்பிடாக சார்ஜ் ஆகுது, ஆனால் டிஸ்கனெக்ட் ஆனதுக்காக கண்டினியூஸாக மொபைல் இருக்கிற சார்ஜில் லோ ஆகுது, வேகமாக லோ ஆகுது போல. ஆமாம், இந்த இஷ்யூ ஒரு 3 months இருக்கு. இப்போ கொஞ்சம் நிறையாவே இருக்கு.
எல்லா டைமும் இப்படி இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராப்ளம் இருக்கு. நாய்ஸ் பிராண்ட்ல கேன் 30 வாட் சார்ஜர் யூஸ் கமெண்ட் பண்ணிட்டு போட்டிருந்தாரு. இந்த இஷ்யூனால சார்ஜர் கேபிள் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் சேம் இஷ்யூ நத்திங் ஃபோன்லையும் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னான். சார்ஜர் இஷ்யூவா இல்லைனா மொபைலில் இருக்கிறதான்னு தெரியல. நம்ம கம்யூனிட்டியில் எத்தனை பேருக்கு இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க. நான் ஒரு மேட்டர் பார்த்தேன் ப்ரோ, அது நான் இப்பயே சொல்கிறேன். என்னது? நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை சொல்கிறேன் மக்களே. நான் என்ன பண்ணேன், அஃபிஷியல் பாக்ஸில் வர சார்ஜர் போட்டு 100% வரைக்கும் ஏற்றிட்டு ஒரு தடவை அது எல்லா பிராண்டையும் காமனாக சொல்கிறேன். இது வந்து நாட் ஒன்லி ஓப்போ, விவோ, ஷாமி, சாம்சங், பிக்சல்னு இல்லை, அஃபிஷியலாக பிராண்டோட சார்ஜர் அப்படின்னு வருது இல்லையா, அந்த சார்ஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 100% போட்டுட்டு ஃபோனை ஓரமாக வைக்கிறேன். 100லயே இருக்கு. சரியா? நான் இதுவே வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு 25 வாட் பிரிக் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி நம்ம வீட்டில் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டில் நம்மகிட்ட தான் எல்லாமே இந்த பிடி பிபிஎஸ் வாங்கி போட்டேன். அவங்கள்ட்ட 100 வரைக்கும் ஏறிச்சு, பொறுமையாக ஏறிடுச்சு. 100லேருந்து எடுக்கிறேன், ரொம்ப நேரமாக 100ல இருக்கு ப்ரோ, நம்ம கிளம்பும்போது எடுத்துக்கலாம்டான்னு எடுக்கிறேன். 100ல தான் இருக்குன்னு எடுத்து பார்க்குறேன், போய் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல 98 காமிக்குது. நமக்கு எப்பயுமே அப்படி இறங்கவே இறங்குது. ஏன்னா நான் 100லாம் போட்டுட்டேனாலே அது மோஸ்ட் ஆஃப் த ஃபோனு, ஏன் நம்ம காரி துப்பக்கூடிய சாம்சங் ஃபோனே 100லேருந்து 99 வரது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஸோ அதனால வந்து சில சார்ஜர்லேயே ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தோணுது. அந்த மெக்கானிசம் மேபி ஹீட்டிங் ஓவராக இருந்தனால கூட டப்புன்னு இறங்குதோ என்னமோ. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஐஃபோனுக்கு முன்னே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் 5 வாட்டில் ஏற்றினா பேட்டரி ஹெல்த்தை ப்ரொலாங் பண்ணலான்னு சொல்லி 5 வாட்டு ஏதோ இந்த சார்ஜர் எல்லாமே ஏற்றுவோம். லேப்டாப்ல தான் சார்ஜ். சில சமயம் பார்த்தா ஒரு சில சார்ஜர்லையோ இல்லை லேப்டாப்லையோ நல்லா சார்ஜ் ஏறிட்டு நிற்கும். இன்னும் வேற ஒரு கன்வென்ஷன்லி வேற ஒரு லேப்டாப்போ வேற ஒரு டெஸ்க்டாப்லயோ கேபிள் மாட்டி போடும்போது சார்ஜ் ஏறும். கழட்டினோடனே திரும்ப அதே மாதிரி இறங்கும். என்னடா இது அப்படி இருக்கும். இது கொஞ்சம் கோளாறான ஒரு விஷயம் தான். நான் லைஃப்ல இது வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இதுல எக்ஸாக்டான ஆன்சர் என்னன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மேபி இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்திருக்கணும் போல, நிறைய மல்டிபிள் பிரிக்லாம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ. நானும் இதெல்லாம் வந்து மொத்தம் இந்த பஞ்சாயத்துக்குள்ள போயிருந்திருக்கேன். அப்புறம் சார்ஜர் யூஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஓரளவு பரவாயில்ல. அங்கதான் டிஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்கா? 25 வாட் சாம்சங்கோட 25 வாட்டை யூஸ் பண்ணதுக்கு நமக்கு மாஸ்டர் இருக்கு அப்படில சுரேஷ் ப்ரோ. சுரேஷ் ப்ரோவோட ஒய்ஃபோட 8 சார்ஜ் ஏறாம சூடு மட்டும் ஆச்சு. ஆனா ஐபோனோட 20 வாட் பிரிக் இருக்குல்ல, அதை போட்டதுக்கு 8 சல்லுன்னு சார்ஜ் ஏறி 100 ஆயிடுச்சு. ஸோ அப்போ பிபிஎஸ் பிடி இல்லை அடம் பிடிக்குது. இப்போ ஃபோன் என்ன சொல்லுது, நான் பிடியில் தான் சார்ஜ் ஏறுவேன், பிபிஎஸ்லாம் எனக்கு செட் ஆகாது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா முன்ன இப்போ இல்லை, பிடி வந்து பரவலாக யூஸ் பண்ணப்படக்கூடிய டைம்லையும் குவால்காமோட குவிக் சார்ஜ் அந்த 27 வாட்டு, அந்த 27 18 அது கொஞ்சம் ஃபேமஸ் அந்த டைம்ல. அப்போ குவால்காம் குவிக் சார்ஜ் இருக்கக்கூடிய போன்ல நான் வேற ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல உள்ள சார்ஜர் எடுத்து வந்து போடும்போது சார்ஜிங்னு காட்டுமே தவிர குவிக் சார்ஜ் எதுவும் காட்டாது. ஸோ இதெல்லாமும் பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் நீங்க சார்ஜிங் பிரிக் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டாவோ இல்லாட்டி வந்து மல்டி காம்பட்டபிலிட்டி அப்படின்னா இந்த சிஎம்எஃபோட 65 வாட்ல மல்டி காம்பட்டபிள் உங்களுக்கு QC கூட ஒர்க் ஆகும். அதிலே போட்டிருப்பான் குவால்காம் குவிக் சார்ஜ், சாம்சங்கோட சூப்பர் ஃபாஸ்ட் கரெக்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பிபிஎஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு பிரிக் நான் பார்க்கும்போது அதில் அப்படி போட்டிருந்தாங்க. சாம்சங்கோட 2.0 அதுலயும் கூட போட்டிருந்தாங்க, பிரிக் பண்ணிருந்தீங்க, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அதனால நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ கூட ரீசெண்டா ஒரு நண்பர் வந்து ஒரு சார்ஜர் வச்சிருக்கேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு, 4 மாசமா யூஸ் பண்றேன், நம்ம ஏரியா தான், குரோம்பேட் தான், சந்துருன்னு பேரு, நான் எடுத்துட்டு வந்து தரட்டுமா ப்ரோ, நம்ம மக்களுக்கு என்ன காட்டுறீங்களா அப்படின்னாரு. எடுத்துட்டு வாங்க ப்ரோ, உங்களோட டேட்டா நீங்க எடுத்துட்டு வாங்க, ஆல்ரெடி நான் சார்ஜ் பண்ணேன் இவ்வளவு ஃபாஸ்டா ஏறிச்சு. அவர் S22 அல்ட்ரா யூசர், இப்போ ஃபோன் மாத்தலாமான்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி டேட்டாவும் தேவைப்படுது ப்ரோ. நான் இங்க ஒரு நாள்ல இப்போ விக்கியோட சேர்ந்து அந்த ஸ்டஃப் கூல் ஓப்பன் பண்ணிருப்பேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா விக்கியோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது ஹீட் ஆகுறது எப்போ குறையுது, எப்போ ஹீட் ஆகுதுங்கிறத அப்சர்வ் பண்றதுக்கு தனியா நான் பண்ணணும். கரெக்ட். அதனால என்ன பண்ணிருப்பேன்னா பீரோல் ஒன்று எடுத்தேன். அந்த பீரோல அந்த டேட்டா எல்லாத்தையும் நான் சொல்லி அந்த பீரோல SRK அட்டாச் பண்ணிருப்போம். சூப்பர். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. இப்போ பட்டுன்னு சொல்லணும்னா நான் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் சொன்னதை வச்சு சொல்லணும்னா இது ஒரு வேஸ்ட்டுங்க, இந்த பொருளை யாரும் வாங்காதீங்க, வீட்டு வாசல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கும் அதுக்குள்ள போட்டுருங்க. ஸோ அப்படி ஒரு போனா தான் S25 எட்ஜ் எல்லாரும் பார்த்தாங்க. சொல்ல போனா எல்லாரும் பார்க்கக்கூடிய பரவலா எல்லாரோட கருத்துக்களையும் கேட்கும்போது என் மனசு என்ன ஆகும்னா அதை நோக்கியே லீன் ஆகும். இவ்வளோ தெரிஞ்ச இவ்வளோ வீடியோ பண்ண அவங்க எல்லாம் வந்து தப்பா சொல்ல போறாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணும். கரெக்ட் தான். வேணா ஒன்னு சொல்லலாம், One UI 7 ஒரு வேளை அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸா இல்லாம இருந்திருக்கலாம். One UI 8 8.5 வந்ததுக்கு அப்புறம் 7 கோலார் தான். சரியா? அது புது போன்லயே கேவலமா தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெளியில போனா நம்ம 5G யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஒய்ஃபைல தான் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் பில்டு தானே. ஆமா, கூலா தான் இருக்கு. தொட்டு பாருங்க ப்ரோ, இப்போ வெதரும் ஓரளவுக்கு நம்ம ஊர்ல நல்லா தான் இருக்கு. இல்ல ஃப்ரேமே பாருங்க சில்லுன்னு இருக்கு, ஃபுல் சில்லுன்னு இருக்கு. ஸோ சில்லுன்னு இருக்கு, டைட்டானியம் மாதிரியே இல்ல. ஸோ அதனால அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்போ நீங்க தான் யோசிக்கணும் நமக்கு என்ன வேணும், என்னத்தை வாங்கலாம். ரிசர்ச் கொஞ்சம் அடிஷனலாக நம்ம பண்ணணும். எப்படின்னா ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணாம இல்லாட்டி ஒரே ஒரு பிளாகை மட்டும் ஃபாலோ பண்ணாம நிறைய இடத்துல வந்து கம்யூனிட்டிஸ் கூடக்கூடிய இடங்கள் எல்லாம் போயிட்டு அதில் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்குள்ளார வந்து இந்த போனை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். இப்போ ஐக்கூ போனா ஐக்கூ கம்யூனிட்டில ஐக்கூ பத்தி என்ன பேசுறாங்க, அது இந்த மாடலை பத்தி என்ன பேசுறாங்க, அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். ஆமா, சேஃபாக தான். அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஓகே, அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுருவோமா? போடு கேசவ். நம்ம ஆளு கேசவ் பிரசாத்னு நினைச்சிட்டேன். சாம்சங் வின் ஃப்ரீ ஏசி ஒன்னு வாங்கினேன் ப்ரோ ஃபிளிப்கார்ட். ஓ நான் கூட என்ன நினைச்சேன் தெரியுமா, ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீ நினைச்சேன். இன்னும் நம்மளால ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஏசிலாம் வாங்கியிருக்காருன்னு நினைச்சேன். சரி, சாம்சங் வின் ஃப்ரீ ஏசி ஒன்று வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லையா. C107 எரர் வருது ப்ரோ, ஏசி ஆஃப் ஆகுது. கஸ்டமர் கேரில் கால் பண்ணி இஷ்யூவை சொன்னால் கால் ரைஸ் பண்ணாங்க. சர்வீஸ் பர்சனும் வந்தாங்க. வந்து அவுட்டோர் யூனிட்டில் போர்டு போயிடுச்சுன்னு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார். 1 வீக் கழிச்சு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ திரும்பவும் இண்டோர் யூனிட்டுக்கு போர்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரு. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்க இப்போ இதோ அதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவுட்டோர் யூனிட் போர்டு வேற 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ இண்டோர் யூனிட்டுக்கு போர்டு வரணும். அது வேற போட்டிருக்காங்களாம். இண்டோர் யூனிட் போர்டு ஆர்டர் போட்டிருக்காங்களாம். அது வேற எத்தனை நாள், அது வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்டால் ரெஸ்பான்ஸ் இல்லை. வெயிட்டிங்ல என்ன பண்ண கரெக்டா இருக்கும். மக்களே சாம்சங்ல ஏசி வாங்காதீங்க. எங்க ஆளு இவ்வளவு விரக்தியில பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பாரு. அதாவது இது போயிடுச்சு, ஓகே, அப்போ அதை மாத்திரம் சரியாயிரும். அது மாத்தினதுக்கப்புறம் உள்ள வேற ஒன்று போயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, அந்த நம்ம இவன் விவேக் காமெடி ஒன்று வந்துருமா, சரிப்பா இங்கே அட்மாஸ்பியர் சரியில்லை, சாயங்காலம் பார்க் பக்கமாக நாங்கள் வச்சு பார்த்துங்க. சாரி சார் என்னால் வர முடியாது. ஏன்னா எனக்கு மாலைக்கன் வியாதி. ஏய் இது எப்படா எத்தனை வியாதி அந்த மாதிரி இருக்கு. சாம்சங் ஏசி சாம்சங் ஏசி வாங்குறதுக்கு பதில் நான் நிஜமா சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள், எனக்கு அங்கிள், குட்டி பசங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா தாத்தா, அவங்கெல்லாம் வந்து மிட்சுபிஷி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்த வீட்டில் கமர்ஷியல் யூஸ் பண்ற மாதிரி பிராண்டட். இப்போ வந்து ஞாபகம் இருக்கா ப்ரோ, ஒரு 3 மாசம் கிட்டலாம் அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. 3 மாசமா ஈ ஓடல அழுக்குல கடந்துட்டு இருந்தது. ஆனா வந்து ஆன் பண்ணா ஆனாது. இந்த மிட்சுபிஷி கேரியரு நான் பார்த்ததுல என்ன தெரியுமா ப்ரோ, மிட்சுபிஷி ஜென்ரல் ஏர் கண்டிஷனர் ஓஜி அப்படின்னுவாங்களா அவன், அப்புறம் கேரியரு, அப்புறம் டைக்கினா. ஆமா டைக்கின். இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து ஆதி காலத்துல இருந்து ஏசி வந்து ஒரு டைப்பா இருக்கானுங்க. ரேட் அதிகமா இருக்கும். ரேட் அதிகம் அந்த அளவுக்கு ப்ரோ. எங்க வீட்டுல ஆசையா எங்க அப்பா வந்து ஏசின்னு ஒன்று வாங்கணும்னு நினைச்சா வாங்கினாரு. எப்போ தெரியுமா, 2008-09 டைம்ல வாங்கினாரு. அது அப்பயே அவங்க ஆசைப்பட்டு வாங்கினதுனால என்ன பண்ணாங்கன்னா, என்ன பிராண்டு, ஜென்ரல் ஏர் கண்டிஷனர்ஸ் வேற லெவலு. சரியா, அப்போ வந்து அப்பயே எங்க அப்பா வாங்கும்போது எனக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, என்ன இந்த மனுஷன் ஏசிலாம் வாங்குறாரு அப்படி இருந்தது. ஏன்னா அப்போ வந்து 38-40 வந்துடலாம். எப்போ காஸ்ட்லி. ஏன்னா இப்போ வந்து 45க்கு மேலதான் 1 டன்னே 45-50 சொல்றானுங்க. சரியா, இது அப்ப 2008-09 அன்னையிலேருந்து ப்ரோ இன்னை வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன், இது வரைக்கும் தலைவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கானா, அதாவது அஃபிஷியலா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பண்ணியிருக்கானா, ஜீரோ டிஃபெக்ட் இருக்காது. சர்வீஸ் மட்டும் அப்பப்போ பண்ணணும். சர்வீஸ் கூட என்னாச்சுன்னு சொல்றேன், உள்ள இருக்கிற அந்த மெஷ் அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம், நம்ம ஆளுங்களே பண்ணிடலாம். டூத் பிரஷ் வச்சே போட்டு தேய்ச்சி காலி பண்ணிடுவாங்க. அதுவும் இது வரைக்கும் இத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கு. அவுட்டோர் யூனிட்ல கேஸ் ஃபில் பண்ண வேண்டியதா இருந்தது. இவ்வளவுதான் நடந்துச்சு. இதை தாண்டி அந்த ஏசில வரைக்கும் பிரச்சனையே வந்தது இல்லை. இதே வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுல பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்பவே மாட்டீங்க, அவன் வீட்டுல வந்து ஓனிடா வாங்கினாங்க. அதுவும் இப்போ வாங்கவே கூடாது கேளுங்க ப்ரோ. ஆனா அதான் மேட்ரு. இன்னைக்கு டேட் வேற 2026. அவங்க வந்து எப்போ வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2008 அந்த டைம்ல தான். ஓகே, இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதுவும் ஓடுதா, பெரிய விஷயம் ப்ரோ. அந்த டைம்ல எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, குவாலிட்டி வந்து பயங்கரமா இருந்துச்சு. பட்டன் ஃபோன் காலம் ப்ரோ அது. ஓகே, ஐபோனே அப்பதானே ரிலீஸ் ஆயிருக்கு. 2007 தான் உங்களுக்கு ஐபோன் அப்படிங்கிற ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ஒனிடா ஃப்ரான்ச்சைஸ் வேற யார்ட்டே இருக்கு. ஒனிடாங்கிறதே காணும். மண்டில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரியான ஏசிஸ் எல்லாம் இல்லாட்டி அன்னைக்கு வாங்கின அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எப்படி உழைச்சது தெரியுமாங்க. கரெக்ட். நான் யோசிக்கிறேன், இன்னைக்கும் நான் விளையாட்டா ஒன்று பண்ணுவேன் ப்ரோ. இது சிஆர்டி டிவி ஆன் பண்ணிக்கிறீங்க, சொப்புன்னு ஆனா உடனே ஃபுல்லா எலக்ட்ரான் பீம் தானே. நீங்க பக்கத்துல போய் நின்னீங்கன்னா முடியலும். சரி இழுக்கும். டிவி ஆஃப் பண்ணாலும் அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் அங்கேயே இருக்கும். நீங்க பக்கத்துல போய் தேய்ச்சிங்கன்னா கிரன்னு சவுண்ட் வரும், படப்படன்னு அடிக்கும். சரியா, எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேர் சிஆர்டி பார்த்துருப்பாங்க? ஏதோ நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. ஒரு 2000 வரைக்கும் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். அதை எப்படி சொல்றேன், 2000ல பிறந்த பசங்க கூட பாத்துருக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வீட்ல எல்லாம் கலைஞர் டிவி வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க. வேற ஏதாச்சும் செகண்டரி டிவி யூஸ் கவர்மெண்ட்ல கொடுத்த டிவி சிஆர்டி தானே ப்ரோ, அது இருந்திருக்கும். அது வந்து உள் ரூம்ல வச்சுக்கலாம் அந்த டிவியை அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. மெயின் ஹாலுக்கு வந்து பெரிய டிவியை மாட்டிட்டு இன்னைக்கும் நான் சொல்லுவேன், இது நான் சும்மா வீம்புக்குலாம் சொல்லல, அதனாலதான் நான் ரிதம் பத்தி பேசும்போது சொல்லியிருப்பேன்.
அர்ஜுன் வந்து ஒரு மாதிரி சிவப்பு டிஷர்ட் போட்டு ஒரு சின்ன தரப்பாலம் ஒரு ஆத்துக்கு நடுவில் ஒரு ஓட மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கும் ஒத்தடி பத மாதிரி, அதில் உட்காந்துருப்பாரு. அந்த பக்கம் கொடை இருக்கும். இந்த வால்பேப்பர் மிஸ்ஸிங் நான் தேடுறேன்னு. ஏன் இதை நான் சொல்ல காரணம் என்னன்னா, அப்போ நான் யூஸ் பண்ண சிஆர்டி மானிட்டர்ல இதான் வால்பேப்பர். அந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெசல்யூஷன், மண்ணாங்கட்டி ரெசல்யூஷன், எதை பத்தியும் கவலை இல்லை, கிளாரிட்டி சும்மா வேற லெவல்ல மாசா இருக்கும். ஏன்னா குவாலிட்டியே அந்த காம்பனன்ட்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் ரீசன். ரோட் ரேஷ், என்எஃப்எஸ் இதெல்லாம் அதில் தான் விளையாண்டேன். ஃபர்ஸ்ட் நீட் ஃபார் ஸ்பீட் வர மாதிரி ப்ரோ. அப்புறம் நீட் ஃபார் ஸ்பீட், அதாவது நீட் ஃபார் ஸ்பீட் 2 விளையாண்டேன். அப்புறமா தான் எஸ்சி வந்துச்சு. எஸ்சி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதுல தான் வந்து உங்களுக்கு இந்த கார்லாம் இருக்கும், டோம் ஸ்டோனு, எஃப்இசட் 2000 இந்த கார்ஸ்லாம் இருக்கும். 2000 தான் அடிச்சிக்காங்க. அதெல்லாம் வந்து வேகமா போகும், 400 கிலோமீட்டர் வேகம் போகும்னு சொல்லிட்டு அதான் சொல்றேன். அது வந்து வேற மாதிரி டைம்ங்க. அந்த மானிட்டர் வந்து எமோஷனலா சொல்லணும்னா அது வந்து ரிட்டையர் ஆகி வர மாதிரி இருந்தது. ஆனா தலைவன் ஜாகல, உயிரோட தான் இருந்தான். சரி அவனை எங்கேயாவது கொடுத்துடலாமான்னு எங்க சொன்னாங்க. சொல்லும் போது கரெக்டா இன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. பார்த்தா செத்து போயிட்டான், உடஞ்சிட்டான் டம்முன்னு. கேட்டுருச்சு எனக்கு அப்படின்னு செத்துருச்சு. ஐயோ அதெல்லாம் பயங்கர எமோஷன் ப்ரோ. உயிர் இல்லாத ஒரு பொருள் மாதிரி தான். ஆனா அதெல்லாம் படையப்ப சிவாஜி மாரி ஒரே ஒரு வாட்டி இதுல உட்காந்துக்கிறேன் பாப்படான்னு டப்புன்னு சாம. நான் இன்னைக்கு சொல்றேன் நிஜமா, அது கரண்ட் அதிகமா இழுக்கும் தான் அந்த மானிட்டர்லாம். ஆனா கிளாரிட்டிலாம் அது பக்கத்துல கூட வராது. யாரா அவன் எஸ் மினி எல்இடி, கியூடி மினி எல்இடி, கியூ நெட் வேற, கியூ நெட்ல இருந்து கியூ நெட்டு கொன்றுவோம் ஓடி பேர் அப்படி இருக்கு. அன்னைக்கெல்லாம் லிமிட்டோட இருந்தோம். ஒரு 4 மணி நேரம் நம்ம டிவி பாக்குறோம்னா ஏதோ வீக்கெண்ட்ல வந்து ஏதோ ஒரு படம் போட்டா அதை ஆடோட சேர்ந்து ஓடி 4 மணி நேரம் பார்த்துருக்கோம். அதை தவிர யார் வீட்லயும் டிவிலாம் தேவையில்லாம ஆன்லயே இருக்காது. அதை முடிச்சதுமே எல்லார் வீட்லயும் ஆஃப் பண்ணிட்டு வெளில ஏன்னு கத்திட்டு ஓடுவாங்க. ஆமா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நைட் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்புறம் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுவே ரேரா இருந்தது ப்ரோ. பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்பேன், அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷட்டர் வச்ச டிவி, அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 8:30 மணி 9 மணி ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ எல்லாம் அப்படிதான் இருந்தது. இப்பதான் வந்து என்னமோ ஒரு மாதிரி. எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் இருந்தது என்னன்னா முர்ஃபி மூணான்னு ஒரு டிவி. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் குட்டி டிவி தான். ஒரு எக்ஸாக்ட் இன்ச்சஸ் வந்து 14 இன்ச்சா 15 இன்ச்சான்னு தெரியல. அவ்வளவுதான் டிவி. பிளாக் அண்ட் ஒயிட். அட் டைம் வந்து நீங்க கரெக்டா கன்ஃபிகர் பண்ணி வச்சீங்கன்னா 6 சேனலோ நம்ம தான் வரும். இருக்கணும் டிக் டிக் திருக்குறது சேனல். அவ்வளவுதான். அதுல இருந்து அப்கிரேட் ஆனது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்காயில வந்து 21 இன்ச்சஸ்க்கு அப்கிரேட் ஆனாங்க. அதுவே சிஆர்டி வந்து செமையா இருந்துச்சு. அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம்னா அந்த டைமரு, செல்ஃப் டைமர் போட்டால் அதுவே வந்து ஒரு 2 மணி நேரத்தில் ஆஃப் ஆகிடும். கரெக்ட். 1 ஹவரோ இல்லை 30 மினிட்ஸோ வைக்கலாம். இப்போ தூங்க போறீங்கன்னா நீங்கள் அழகாக போட்டுட்டு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். சரியா? அதுவா. அடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா இது ஃபுட்பால் வேர்ல்டு கப் பார்க்கணுன்னு எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, ஆசைப்பட்டு அக்காயிலே வந்து இதை வேற யாரோ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு சரி அவங்களுக்கு இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு அக்காயிலே 29 இன்ச் வாங்கினாங்க. அதுவும் சிஆர்டி, அதுவும் மேசிவ். இப்போ அந்த சிஆர்டியும் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் தான் இருக்குது. சூப்பர். ஸோ மொத்தம் இந்த சிஆர்டிலாம் அப்போ வாங்கும்போது எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரேராக தான் கெப்பாசிட்டி அடி பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது இன்னும். ஆமாம் ப்ரோ. கெப்பாசிட்டி அடி வாங்கும், 1-2 பார்ட் அடி வாங்கும். நம்ம இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துல போயிடுது. 1 லட்ச ரூபா இதில் வர மாதிரி தான் 1 லட்ச ரூபா டிவி. அதுவும் அவர் போயிட்டாருங்க. 65 இன்ச்சஸ் ஊதிட்டு போயிடுவாங்க. ஸோ அது நிஜமாவேங்க நம்ம டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துட்டோன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆகிட்டு ஆணி தேவையில்லாத ஆணிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு எண்டே கிடையாதானா? எண்டே கிடையாது. ஓகே, கோபி என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ப்ரோ பாட் போக்கோ X8 Pro Max 512GB வேரியன்ட் ஃபார் 46,536 எக்ஸாக்ட் வேல்யூலாம் போட்டிருக்காருங்காலு. வெயிட்டிங் ஃபார் 2.3K கேஷ்பேக்கு. லாஸ்ட் ஃபோன் போக்கோ F6 பாக்கெட் எஃப்எம் மாதிரியே வா. போக்கோ ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க. ஆமாம். ஸோ இப்போ என்னன்னா திஸ் இஸ் ஸோ குட் ப்ரோ. SOT 11லேருந்து 13 மணி நேரம். அப்புறம் ஐ எம் ஒர்க்கிங் இன் சிவில் ஃபீல்டு. பேட்டரி பேக்கப் இஸ் வெரி குட் ஃபார் வெளியிலே தான் இருப்பார் அவர். 9000 mAh 5G ப்ளூடூத் லொகேஷன் எல்லாமே வந்து 24/7. ஈவன் ஸோ ஃபோன் கெட்ஸ் வார்ம் ஒன்லி வென் அவுட்டோர் ஒயில் சார்ஜிங் ஸ்லைட் வார்ம். அதர்வைஸ் ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை. பேட்டரி ஸ்மூத். ஐ லைக் த நேட்டிவ் கால் ரெக்கார்டிங். ஆமாம் சூப்பர். எங்கால வந்து எல்லாம் எனக்கு வேலை செய்யுதுங்க. மட்டும் ஃப்ளாக்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டேல கொடுத்துருப்பாங்க, கிழிஞ்சிருக்கும். சரி, உண்மைதான். ஜெகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ HyperOS 3.1 அப்டேட்டில் லைவ் ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் கொடுத்து இருக்காங்க. ஹைப்பர் ஐலாண்டில் மேப்ஸ்லாம் போட்டு கூட ஹைப்பர் ஐலாண்டில் காட்டுது. அதோட அனிமேஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்மூத்தாக இல்லை, லேக் அண்ட் ஸ்டட்டர் ஆகுது. இது ஆனில் வச்சாதான் மியூசிக் போட்டாலும் அது ஸ்டோரியில் ஹைப்பர் ஐலாண்ட் லேக் ஆகுது. ஓகே. மற்றபடி நோட்டிஃபிகேஷன் பேனல் அனிமேஷன்லாம் அடி வாங்கும், ஒரு மாதிரி லேகியாக இருக்குது இது வச்சா. ஐ எம் யூசிங் போக்கோ X7 Pro.
ஸோ அதில் மொத்தம் இந்த லைவ் இது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்த கவு வாங்குதான். கரெக்டு தான். உங்களில் எத்தனை பேருக்கு அது ரத்த கவு வாங்குது? நீங்கள் யாராவது ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். என்னதான் நீ ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் பக்கத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா டே? அதுதான் சொல்கிறேன், டர்போ ஃபைங்க ஏதோ ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கலரும் இதுவும் வந்து 17 அல்ட்ரா, ஷாமி 17 அல்ட்ரா அதே மாதிரி. ஆமாம், ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்களா இருக்கு. ஆனால் இதில் ஜோக் என்ன தெரியுமா, இவன் என்னடானா 3800 mAh. ஆமாம், இருக்கிறதுல சின்னது, ஃப்ளிப்பை விட கம்மி, ஃப்ளிப் 6 விட கம்மி. ஆனால் இவங்களாம் பாருங்க எவ்வளோ மாஸ் பண்ணுறானுங்க. 9000 mAh, கெடாமாடு 7500 mAh. ஆமாம். சரி, சபரிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மை ஃப்ரெண்ட் யூசிங் P4 Power G மோர் தேன் 2 to 3 days இன் ப்ரோ 2-3 நாள் வருதா சிங்கிள் சார்ஜில். ஜியோ யூஸ் பண்ணுறாரா. இன்ஸ்டாகிராமு ஒரு 4 to 5 hours 10,001 mAhல 4 months யூஸ் பண்ணுறாராம் ப்ரோ. 2-3 நாள் பேட்டரி லைஃப் வருதுன்னா. இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நட்பு வந்து என்கிட்ட கேட்டார், என்ன ப்ரோ வாங்கட்டோன்னு சொல்லி. இந்த அஃபிலியேட் லிங்க் அனுப்புவேன் இல்லையா, அதனால் வந்து கேட்டிருந்தாரு. அவர் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. நான் ஐகோ Z11X வாங்கட்டுமா இல்லை நார்சோ பவர்? இதே தான் P4 பவர் தான் நார்சோ பவர். ஆமாம், அதான் யோசித்தேன். சரி, ஐகோ நல்ல ஃபோன் தான், ஐகோ ஒன்றும் குறைச்சதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ நார்சோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? 20,000. ஏன்னா அது 27-8 போயிடுச்சு இப்போ P4 பவர். ரேட் ரொம்ப ஏற்றிட்டாங்க. நார்சோ வந்து 20,000 to 25,000 தாங்க இருக்கு. அப்படின்னா அது பரவாயில்ல. அதனால தான் உடனே சரி ஓகே அவருக்கு வந்து பேட்டரி லைஃப்க்கு இது செட் ஆகும்னு சொல்லிட்டேன். சாம் ஆண்டர்சன் ரிகார்டிங் IEM ரிப்பேர் ரெக்வஸ்ட் அண்ட் கான்செப்ட் கார்டு. I am from Bengaluru. I bought the KZ EDC Pro on August 2025 in concept card. Recently my right IEM is not working properly. Repair request concept card la website la kuduthen. 3 to 4 days la they picked up the IEM on Blue Dot. After picked up once again 3 to 4 days la I got my IEM repaired back delivered via same Blue Dot. Did not expect this service from them for an IEM which is under 600. I wanted to share this information with you guys. Thank you. வேற லெவல்ல இருக்குதே. எனக்கு கான்செப்ட் ஒரு சில இடத்துல வந்து சர்வீஸ் நல்லா இருக்கான் ப்ரோ. ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, ஒரு சில இடத்துல சூப்பரா இருக்கு, ஒரு சில இடத்துல ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்றாங்க. அப்போ பெங்களூர் கொஞ்சம் சிட்டிங்கிறனால தெரியல, மேபி அந்த மாதிரி என்னன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று குக்கிராமத்துல இருந்து நம்ம வாங்கணும்னா அதே மாதிரி நம்ம இதுலயே ஒரு 2-3 ஆர்டர்லாம் நான் போட்டிருக்கேன் ப்ரோ, எனக்கு பர்ஃபெக்டா டெலிவரி ஆயிருது அதாவது அப்படின்றாங்க. டெலிவரி வந்துருதான் இல்ல ப்ரோ, டெலிவரி ஆயிடுதுங்கிறாங்க. அடுத்த லெவல் ஆஃப் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா லேட் ஆகுது. அடுத்த லெவல் ஆஃப் பிரச்சனை என்னன்னா ரிமோட் ஏரியால இருந்தா எனக்கு வந்து ஆப்சல் சப்போர்ட் ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மென்ட் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அதுல பிரச்சனை ஆகுது அப்படின்றாங்க. வாரண்டி கிளைம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு சில பேர்லாம். அடுத்து கௌஷிக் என்ன சொல்லியிருக்காருன்னா 10A-ஓட AI ஃபீச்சர் டீடைல்டாக ஒரு வீடியோ போடுங்களா. அது ஏதாவது இருந்தால் தானே போடுறதுக்கு. ஏன் ப்ரோ இருக்குல்ல, அதில் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லலாம்ல. அவ்வளோதான் அவனுக்குலாம் மரியாதை. சீரிஸ்க்கும் இல்லை 10க்கும் 10Aக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் ப்ரோ. சிம்பிளான விஷயமே என்னன்னா, உள்ளே போனீங்கன்னா அந்த பிக்சலோட AI ஃபீச்சர்ஸ்னு ஒரு லிஸ்டிங் இருக்கும், அதுவே இருக்காது. அவ்வளோதான். ஆமாம், அப்புறம் பேசிக் AI மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 8GB RAM இல்லை, அதனால. ஆமாம், சரி. ஆனால் அதே சமயம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அப்படியே ஏஐலாம் இருந்தாலும் நம்ம யாருமே அதில் அறுத்து தள்ளுற அளவுக்குலாம் அது மோர் தென் எனஃப். எனக்கு தெரிஞ்சு 10A கொடுத்ததே மோர் தென் எனஃப் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கருமத்துலாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஸ் சீரிஸ் லெவலுக்கு போனாலோ இல்லாட்டி இந்த பக்கம் பிக்சல்ல ப்ரோ போனாலோ தான் சாம்சங் ஏஐல பட்டாய கலப்பறம் அப்படின்றாரு அவரு. அதுலலாம் தான் வந்து ஏஐ தெரியுது. இல்லை அதில் தானே ப்ரோ தெரியுது. இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா பாதி நேரம் வந்து இதில் நிறைய ஃபேக்டர் இருக்குது. எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சொற்பம் தான். ஆமாம், அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நிஜமாவே இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ மாடல் போகிறது தான் புத்திசாலி தான். ப்ரோ லெவலில் போய் லேண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும் ஓரளவுக்கு. இதுக்கே என்னடானா அடுத்து பார்த்தீங்கன்னா 20GB RAM இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆமாம், 16GB ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பரவாயில்ல, நான் 9GB RAM கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்க. அது ஐஃபோன் 8 பெரிய ஜோக்கர் வரான், ரெடியாக இருங்க. அது எனக்கு புரியல. இப்போ ஏன் தெரியுமா, இந்த வருஷத்துக்கு போடுங்க அவ்வளோதான். அடுத்த வருஷம் அது இதாயிரும், அப்சல்யூட் ஆயிரும், தூக்கி போட்டுறானுங்க. சாரி, ரேம்னால எங்களுக்கு கொடுக்குறல, இது செய்யுமா எனக்கு தெரியாத. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மினிமம் ரெக்வயர்டு ஒன்லி தி ஸ்டூபிட் திங்ஸ் ஆப்பிள் கேன் புல் அப்படின்னு போட்டிருந்தாங்க, பார்த்தேன். 9GB RAM சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பற்றி ஏதாவது சொன்னால் சிலர் கோச்சிக்கிறாங்க வேறு. அவங்களுக்கு ஐஃபோன் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிக்கும் தான் ஐஃபோனு. அதுக்காக இதெல்லாம் போயிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி தான் இருக்கும். என்னடா பித்தலாட்ட இது. அடுத்து சாம் அப்படிங்கிற நண்பர் வந்து S24 FE லாங் டேர்ம் ரிவ்யூ ப்ரோ. 1.25 வருஷம் ஆச்சு. கேமரா இன்னும் நல்லா இருக்கு ப்ரோ. ஆஃப்டர் 8.5 அப்டேட் செம கேமரா, செல்ஃபியும் நல்லா இருக்கு, பேட்டரி நல்லாவே இருக்கு ப்ரோ. எனக்கு 8 hours SOT வருது. வாவ், பேட்டரி 8 hours SOT வருதா? நார்மல் யூசேஜ்னா கூட 6.5 hours வரைக்கும் வருதா? அதெல்லாம் பெரிய விஷயம். 8 hours கேம்ல ஆனாலும் இல்லை, 8 hours பெரிய விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. Exynos 2400E சர்ப்ரைசிங்லி இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நார்மல் யூசேஜுக்கு வார்ம் கூட ஆகலை.
கேமரா அண்ட் கேம் ஆடினா மட்டும்தான் ஒரு குவிக் வார்ம் ஆகிடுது. கால் குவாலிட்டி எனக்கு இதுவரை எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. A32ல் இருந்து இதுக்கு நான் வந்திருக்கேன். ஜியோ அண்ட் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் அல்டிமேட்டு வாங்குறப்போ வந்து 1UI 7, இப்போ 8.5. ஜியோ பிஎஸ்என்எல் அதான் நல்லா இருக்குமே ப்ரோ, அவங்க ஊரில் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அவர் இருக்கிற ஏரியா போய் என்ன ஏரியாங்க அது? அவர் வந்து இங்கே இல்லை ப்ரோ, அவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அவர் வந்து இப்போ தான் ஜியோ இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜியோ ஏர்டெல் போட்டால் ஸ்னாப் ட்ராகன்லேயே நுறதுலதுன்னு எல்லாம் போன வாரம் தான் படித்தோம் ஃபுல்லாக. அதான் ப்ரோ, இவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஜியோ வந்து 4G ரிலீஸ் பண்ணும்போது இவர் ஃபோன் யூஸ் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து எலான் மஸ்க் கூட சேர்ந்து மூணில் போய் தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். மூணில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். அப்போது மூன் வாக் ரொம்ப ஈஸியாக பண்ணுவார், அசால்ட்டாக ஏர்லேயே. சரி, ஆனால் இது வந்து உண்மைங்க. உங்கள் ஏரியாவில் சப்போஸ் ஜியோ ரொம்ப நல்லா இருக்குன்னா அதான் நம்ம சிட்டிலேயே நல்லா இருக்கும். உங்கள் வீடியோ 720pல பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, பஃபரே ஆகாமல் யூடியூப்பில் அப்படின்னு பிஎஸ்என்எல் சிம் வச்சு. சரி ரைட்டுங்க, நான் இதுக்கு மேலே பிஎஸ்என்எல் பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க அப்படின்ட்டு வீடியோ பார்க்குற அளவுக்கு. அதுவும் பிஎஸ்என்எல் எனக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்று நீ 3G 4G அதுலேயே நீ இன்னும் நிலையா இல்லை. முதல்ல நீ நெல்லு. உங்களுக்கு மெயில் வந்திருக்கு, ரெடியா சீக்கிரம் என்னன்னு கேட்டு ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம் உடனே. பிஎஸ்என்எல் ஏது ப்ரோ ப்ராடக்ட்ஸு அவங்க தான் சொல்கிறாங்கன்னா ஏதோ ஸ்பேம் மாதிரி இருக்குது ப்ரோ. அவர் நம்பர் கொடுத்துருக்காரு, நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். ட்ரூ காலரில் என்ன காட்டுதுன்னு பாருங்கள், அது உண்மையான கரெக்டான பேர் காட்டுதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. என்னங்க ஆள் இதெல்லாம் சொல்கிறேன். பிஎஸ்என்எல் கொலாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது நம்ம கௌதம் ப்ரோ சொன்னாரேன்னு சொல்லி அவார்டு கொடுக்கலாம். இல்லை வெரிஃபை பண்ணுறேன், ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப்பே அப்படின்னு. யாருக்கு? பிஎஸ்என்எல். ஆமாம், உங்கள் மன தைரியத்தை பாராட்டி சோப்புடப்பா அதுதான் கொடுக்க முடியும். எஸ்எம்எஸ்லாம் சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுறானே. ஆமாம் ப்ரோ. சரி, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். பிஎஸ்என்எல் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கனவு நினைவான அளவுக்குள்ள இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். எனக்குலாம் பிஎஸ்என்எல் பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, பிஎஸ்என்எல் வந்து பிஎஸ்என்எல்லாம் யாரும் யூஸ் பண்ணாத போதே பிஎஸ்என்எல் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. பிஎஸ்என்எல் வந்து இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஓன் டெக்னாலஜியில் 5G எப்படி எவ்வளோ தூரம் போயிருக்கு, என்ன ஒர்க் பண்ணுறோம், அது நான் என்ன சொல்கிறேன், ஓப்பன் அப் பண்ணி நம்ம ஊர் பசங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வேறு லெவலில் சீரியஸாக மாசாக இருக்கும். பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அது பண்ணாலும் நல்லாயிருக்கும். பார்ப்போம். சரி, நம்மளால் வந்து கால் குவாலிட்டி இதுவரை எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வர சொல்லியிருக்காரு. 1UI 7 மட்டும்தான் கொஞ்சம் 8.5லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஜாலியாக இருக்காரு. கான் வந்து என்னென்னா கேமரா அண்ட் கேமிங் அப்போ கொஞ்சம் குயிக்காக வார்ம் ஆகுது. ஓகே ஐயா, அதெல்லாம் ஒரு கானே இல்லையா, காமன். ஹெவி யூசேஜில் பேட்டரி லைஃப் கம்மி, ஹாப்டிக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஹாப்டிக்ஸ் ஹார்மோனா ஓகே. அதான் கேம்லாம் தொடர்ந்து விளையாண்டுட்டே இருந்தால் SOT66 தான். S23FE யூசர் ஃப்ரம் த கார்னர் அறுவாலை திட்டிகிட்டு இருப்பார். என்னடா கேம்லாம் ஆடி உனக்கு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் வர்றதுக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற, நான் எதுவுமே பண்ணலாலே 3.5 மணி நேரம் தாண்டா வருது அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க. சரி, அடுத்து சந்தோஷ்குமார். ஹாய் ப்ரோ, லீவ் பட்ஸ் X334 அமேசானில் 904 rupeesக்கு வாங்கினேன், நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி AirDots 161 போட் யூஸ் பண்ணேன், அதை விட இது நல்லா இருக்குது. கேஸில் இருந்து வெளியே எடுத்த லீவ் கனெக்டட்னு சொல்லுது ப்ரோ, கனெக்ட் ஆகுது, அது மட்டும் தான் ப்ரோ கடியாக இருக்குது, குவிக் கனெக்ட் ஆகாதா? அதாவது ரொம்ப டக்குன்னு தானே, அது என்னென்ன ஒன்றும் ப்ரோ, கேஸ்லேருந்து வெளில எடுத்து காதில் வைக்கும்போது என்ன ஒன்றா இந்த மாதிரி பட்ஜெட் பட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன். இங்கே ஒரு தடவை சொல்லுவாங்க, இங்கே ஒரு தடவை சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள கனெக்ட் ஆவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட கனெக்ட் ஆவாங்க. அப்படியே உங்களை வந்து பயங்கரமாக வச்சுக்கிறாங்க. நாட்டில் இவனுங்களோட அப்டேட் தான் நாட்டுக்கு ரொம்ப அவசியம், ஆனால் அப்படி தான் வச்சுருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, மொத்தம் அதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ இருக்கும் அந்த இடத்துல. நாங்கள் அது யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. குவாலிட்டி ஓகே, பட் இந்த மாதிரி ஆடியோ குவாலிட்டி செமங்க, சூப்பர். பட்ஜெட் TWS எப்பயுமே இப்படி தான். ஆமாம். SK பாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற AI பிளாட்ஃபார்ம் கிட்ட இந்த ப்ராம்ப்டை கொடுத்து பாருங்கள், தமாசா இருக்கும். பேஸ்ட் ஆன் அவர் பாஸ்ட் சாட் இன்ட்ராக்ஷன் அண்ட் மை பர்சனாலிட்டி அப்சர்வ்டு so far, I want you to give me a brutal, funny and sarcastic roast. ஆமாம், அது மாதிரி பண்ணி சூப்பராக சொல்லுதான். நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி எனக்கான ஒரு பயம் ப்ரோ, இந்த மாதிரி எதாவது கேட்டு தொலைச்சி இதையும் அது மைண்டில் வச்சுக்கோங்களேன். இப்போ அது கூட அவுட் டு ட்ரெயின் யுவர் டிராகன் மாதிரி தானே. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை கடிச்சு பிச்சு போடுற மாதிரி சும்மா நினச்சி பார்த்தா போதும் அப்படின்னா, சும்மா நினச்சி பார்த்தா போதும் மட்டும் மறந்து போயிருமா. இதை நான் வந்து கடிச்சு பிச்சு போஸ்ட் பண்ணுறேன் உன்னோட பிஹாஃப் அப்படின்றோம். மேசிவ் டேட்டா லீக் அப்படின்னு இங்கே இருங்க. யூசிங் தமிழ் டிரான்ஸ்கிரிப்ட் பட் கீப் த ஹியூமர் ஷார்ப், டோன்ட் ஹோல்ட் பேக், இட் மஸ்ட் பி ஹிலரியஸ்ன்னு இருக்காரு.
ஐயா இது ஸ்க்ரீனில் வருது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் போட்டு விளையாண்டு சர்ச் வச்சு போட்டு விளையாடுங்க. செல்ஃப் ரோஸ்ட் இல்லை சூப்பர் மிக்ஸ் 5 ஐஎம் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி அப்போ பார்க்கும்போது உள்ளதுல இருந்து எடுத்திருக்காரு. ஓகே அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஹேவ் சாம்சங் F70e 4GB 128GB ஸ்டோரேஜ், Dimensity 6300. It feels good for normal usage, basic media consumption and light gaming. ஸ்பீக்கர் ஆடியோ வந்து நல்லா இருக்குது. டிஸ்பிளே LCD HD+ தான். கலர்ஸ் குட். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு AMOLED டிஸ்பிளே. நெட்ஒர்க்கில் Jio 5G ஆல்சோ குட் இன் மை ஏரியா அண்ட் பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ நல்லா இருக்குது 6000 mAhனால. பட் சம்டைம்ஸ் ஃபீல்ஸ் ஹீட்டு ப்ராசர் ஏரியாவில். ஃபோன் வந்து கொஞ்சம் லேகியாக தான் இருக்குது. 4GB ரேம்னால தான் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அண்ட் திஸ் ஃபோன் ஹேஸ் 6 years ஆஃப் செக்யூரிட்டியா? ஆமாம், மேஜர் அப்டேட். இவன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியல ப்ரோ. 6300 பிரச்சனை, 4GB ரேமும் மெகா பிரச்சனை. இதெல்லாம் வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஜாம்ஜங் தெரிஞ்சுதான் இதெல்லாம் சொல்றியா? 2 வருஷம் கொடுக்குறவனே என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏப்ரல் கிளிப்ஸ் ப்ரோ, போக்கோ X8 Pro Max வீடியோவில் ப்ளூடூத் ஆடியோ அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பட் டெவலப்பர் ஆப்ஷனில் நிறைய ஆடியோ கோடக் ஆப்ஷன் இருக்குது, அதை ட்ரை பண்ணி வீடியோ போடுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்போ ப்ளூடூத் கோடக் அப்டேட்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பில்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிறத எனேபிள் பண்ணுறனால இங்கே ரிசல்ட் உடனே டக்குன்னு மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் மாறாது. உண்மையாக சொன்னால் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள போய் எனேபிள் பண்ணும்போது அந்த ஹைரஸ் கோடக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி மாறினது நம்ம உண்மைதான். ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நேட்டிவாக ஓஎஸ் லெவலில் ஒயர்லெஸ்க்காக அவங்க ப்ரோட்டோகால் ஏதாவது வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் அவங்களே வந்து ஒரு ப்ராப்பரான அப்டேட் கொடுக்கும்போது எப்பயுமே ரிசல்ட் பெட்டர் ஆகும். ஏன்னா அதில் நம்ம போய் கை வைக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வால்யூம் லெவல்ஸ், அப்படி வால்யூம் லெவல் என்னால் பூஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னு வைங்க, நான் மோட்டரோலெல்லாம் பூஸ்ட் பண்ணியிருக்கலாமே. ஆமாம், கால் பேசும்போது தான் அது கவுது. அதுதான். ஆனால் பட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இருக்கும். ஃப்ளாக்ஷிப் சிப் போட்டுமே அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுதான், அது வந்து கொஞ்சம் இதுதான். பட் மற்றபடி ஒன்றும் ப்ரோ, சாஃப்ட்வேர் லெவலில் லிமிட் ஆகுதுங்க அது. இவங்க பொட்டன்ஷியல் நல்ல பொட்டன்ஷியல். யாரை சொல்கிறேன்னா ஷாமி ப்ளூடூத்தில் வந்து அடுத்தடுத்து அப்டேட் வரும். அதில் ஏன்னா அவங்க ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனாலே அந்த இன்தூசியாசம் அப்படியே டிவைஸில் கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்கு தான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஊருக்கு வராது. VS_94 டு அவாய்ட் ப்ராசஸிங் ஃபீ ஜஸ்ட் ஆட் மணி இன் அமேசான் பே வாலெட். ஓ, அமேசான் பே வாலெட் வழியா நம்ம பே பண்ணா கன்வீனியன்ஸ் ஃபீ கிடையாது. அந்த 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா பிடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, அவரு கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால தான் சொல்றாரு நல்லா இருந்துச்சுன்னு. அமேசான் அடிக்கடி வாங்குனீங்கன்னா அமேசான் எனக்கான ஒரு கேள்வி இருக்கு. அமேசான்ல வாங்கினா அந்த 5 ரூபாயை சேவ் பண்றதுக்கு நம்மளால ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. ஃப்ளிப்கார்ட்ல வாங்க போனா இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ ஒன்று இருக்கும், ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீ இருக்கும், செக்யூரிட்டி டிஸ்கவுண்ட் ஃபீ. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் கொடு, 400 ரூபா கொடு. யாரோ சொன்னாங்க ப்ரோ, கார்டு வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கி நான் வாங்க காரணமே அந்த 2000 ரூபா ஆஃபர் தான். ஆமாம், 2000 ரூபா ஆஃபர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து 500லேருந்து 600 ரூபாய்க்கு இந்த 1000. ஆமாம், எல்லா ஆஃபரும் சேர்த்து ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ராவை போடுவோம். பில்லு போடு, அண்ணனுக்கு ஒரு பில்லை போடே அப்படின்னும். ஆனால் ஒன்றுங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஐஃபோன் வாங்கி அது எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. ஆமாம், பார்த்தேன் ட்விட்டரில். இதுதான் ட்ரெண்டு. அப்புறம் ஏன்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க? உங்களால் விற்கிறதுக்கு வக்கீல். இதுக்கு வேற அபிஷேக் குறுக்க போந்து அவன் ஒரு ஐடியா சொல்லியிருந்தான். என்னன்னு? உன் ஐடியா, நீ ஐடியா ஓகேடா, அதெல்லாம் நம்ம ஊரில் விளங்காதுடா. நீங்கள் வந்து டீலுக்கு முன்னாடியே ப்ரீ புக் பட்டன் எனேபிள் பண்ணிடணுமா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும். மக்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறத பொறுத்து வந்து அவன் ஸ்டாக் பண்ணலாம். நான் கேட்குறேன், போர் அடிக்கிறவங்களாம் போய் பட்டன் அழுத்திட்டு போயிடுவான். ஆமாம், அவன் ஸ்டாக் பண்ணிட்டு தெருவோரமாக பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் சப்போஸ் இப்படி யோசிங்க, ஒரு பக்கம் கன்சியூமர் வந்து கோளாறு, இன்னொரு பக்கம் வச்சு ப்ரீ புக் பண்ணி அவங்களுக்கும் வராம அந்த ப்ரீ புக் வேற ரீஃபண்ட் ஆகுது அந்த அமௌண்ட். ஏன்னா என்ன சொல்லுவான், அதான் சொல்ல, அது ரீஃபண்ட் ஆகுதுன்னே வைங்க. சொல்றேன், இந்த தடவை ரீஃபண்ட் ஆகுதுன்னே வைங்க ப்ரோ. நம்ம பாட்டுக்கு கஷ்டப்பட்டு 2000 ரூபா கொடுத்து ப்ரீ புக் பண்ணிடுவோம். அது ரீஃபண்ட் ஆக ஒரு 4-5 பிசினஸ் டேஸ். ஏன்னா ப்ராடக்ட் கிடைக்கல. அவன் ரீஃபண்ட் பண்றவன் என்ன பண்ணுவானா, ரீஃபண்ட் பண்றது உன் அக்கௌண்ட்டுக்கு பண்ண மாட்டேன், ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்ல கூப்பனா பண்றேன், என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சாலும் இந்த மாதிரி நிறைய கோளாறான விஷயங்கள் இருக்குங்க. நீங்க திரும்ப ஐபோன் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வேலிடிட்டி வேற உண்டு. எம்ஆர்பிலையா? ஐயோ அப்பா, கண்ணீர் விட்டு கதறினாலும் அதுக்கெல்லாம் தீர்வே இருக்காது. ஓகே, அடுத்து அர்ஜுன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் திஸ் பட்ஸ் ஃபார் 2 months. 649 வாங்கினாராம். ஓ, சவுண்ட் கோர் அதுவா? இந்த இது பட்ஸ் இல்லாம வச்சிருந்தீங்களே, என்ன 28
K28 ஆப்பிள் ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜென் யூஸ் பண்ணாரா, அதனால அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் சிமிலர் டைப் வாங்கணும்னு பார்த்தாரா. சவுண்ட் குவாலிட்டி இஸ் ரியலி குட் ப்ரோ. இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்கு. லைட் யூசர், won't wear the buds for long, அதாவது ரொம்ப நேரம் வியர் பண்ண மாட்டேன். ட்ராவலிங் டைமில் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். பேட்ரி ரொம்பவே நல்லா இருக்கு. 3 times தான் சார்ஜ் போட்டிருக்கேன் இது வரைக்கும். கண்டினியூஸாக 2 hours கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த இஷ்யூ இல்லை. ரியல் டே பேட்டரி அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு 4.5 to 5 hours வந்துருச்சு. ஓகே. பட்ஸ் கேஸில் சார்ஜ் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்குது. டச் ரெஸ்பான்சிவ்னஸ் இஸ் டூ சென்சிட்டிவ் அண்ட் குட், பட் திஸ் இஸ் அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாலும் லேட்டன்சி சிங்கிள் டேப்புக்கு வந்து ப்ளே பாஸ் ஆகுது இல்லையா, அது ஒரு 0.5 ஆகுது. பட்ஸோட ஹிஞ்சு குவாலிட்டி செம, டிசைன் ஆல்சோ குட்டு, பட் கேஸ் ஓப்பன் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. I have tested the mic. It's really good in meetings and silent rooms. சைலண்டாக பேசினா கூட நல்லா கேட்குது. பட் டியூரிங் ஹார்ஷ் அண்ட் க்ரௌடட் என்விரான்மெண்ட்டு நம்ம லைட்டாக சவுண்டாக பேசணும். ஓகே. பட்ஸ் டிசைனு, ஃபார்ம் ஃபேக்டரி அண்ட் லைட் வெயிட்டு தரமான இருக்குது. நான் இந்த பட்ஸை ரிவ்யூ பண்ண சொல்லி 3 to 4 months முன்னாடி ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணேன். அப்போ நீங்கள் சவுண்ட்க்கு ஒரு R50i போட்டிருந்தீங்க. அந்த இயர் டிப்பு போட்டு தான் ரொம்ப நேரம் ஸ்வெட் அண்ட் இரிட்டேட் ஆகுது ப்ரோ. தட்ஸ் வை இயர் டிப்ஸோட சேர்த்து போட்டால் அவருக்கு வந்து ஓப்பன் தான் கரெக்டாக இருக்கு. அப்போ ஐ சஜஸ்ட் தோஸ் ஹூ டோன்ட் லைக் இயர் டிப்ஸ். கேஷுவல் கால்ஸ், மீட்டிங்கு, கேஷுவல் மியூசிக், பாட்காஸ்ட், நல்ல பேட்டரி லைஃப், லைட் வெயிட், கம்ஃபர்ட்லாம் வேணும்னா ட்ரஸ்ட் மீ இது உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. கண்டிப்பாக ஏர்பாட்ஸை விட அது பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கால்ஸ்லாம் அவங்க ஸ்கோர் பண்ணிடுவோம், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அந்த ரேட்டு இங்கே பாரு நம்ம ஆளுங்க தான். ஒரு இன்னொன்று வேற அனுப்பியிருந்தேன், நீங்கள் தனியாக படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. பாவமாக இருந்துச்சு இந்த மனுஷன். கிரிக் பஸ் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து திட்டிருந்தாரு, என்னெல்லாம் திட்டிருந்தா தெரியுமா, நெட்ஒர்க்கு ஒரு பக்கம் பிரச்சனை, இந்த ஃபோன் வேறு என்ன பாதி நேரம் பிரச்சனை பண்ணுது, நிறைய ஆப்பில் ப்ராப்ளமு, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஒர்க் அரவுண்டு. ஆமாம். விரக்தியில் போய் லேப்டாப்பில் வேறு பிரச்சனை. ஆமாம். ஏசுஸ் சரி, நம்மளால என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ, ஜெர்மனியில் பாட்டி தாத்தாலாம் டெய்லி ரன்னிங் போகிறாங்க ப்ரோ. அதுவும் டெய்லி 2 days ஒன்ஸு. நான் ஒரு கார்டனில் ரன்னிங் போவேன் ப்ரோ. ஒரு டைமில் ஒருத்தங்க என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. நான் கொஞ்சம் ஈகோ ஆகி அவங்கள கேட்ச் பண்ண ஃபாஸ்ட்டாக போனேன். கிட்ட போன அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவர் 65 வயசு அம்மான்னு. அவங்க கண்ணு மாதிரி ஓடுறாங்க ப்ரோ. எனக்கு அவங்க லெவலில் ஓடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க எத்தனை வருஷமாக ஓடுறாங்க. பேஸில் ஓட முடியல. மசில் மெமரி, ஹார்ட்டோட ஹெல்த்து அதெல்லாமே பயங்கரமாக இருக்கும். ப்ரீதிங் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, எனக்கு வயசாயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்க பல வருஷமாக பண்ணுறாங்கல்ல, அது சுத்தமான காற்றை வேற சுவாசிக்கிறாங்க அவங்க. நீங்கள் இப்போ தானே போயிருக்கீங்க, அப்புறம் நீங்களும் ஹெல்த்தியாக இருவீங்க. எங்கள் ஆளும் போய் அங்கே போய் சுத்தமான காற்றெல்லாம் சுவாசிச்சு இப்போ பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காரு. அவர் தான் ரோட்டுக்கு நடுவில் ஃபாரஸ்ட் இருக்குன்னாரு, மரம் ஃபுல்லாக வளர்த்தி வச்சிருக்காங்க, மரத்தை வெட்டாங்க, எல்லாம் கோளாராக இருக்குது. சிட்டிக்குள்ளாரியே நடு இதில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி வளர்த்திருக்காங்க அப்படின்னாரு. அது நம்ம ஊர் தான் சரியில்லை. அடுத்து பிரசன்னா வெங்கடேஷ், ஹாய் ப்ரோ. ஓகே, போயிருந்தேன் அங்கே என்கொயர் பண்ணும்போது ஃபோனை அந்த டைம் யார் சேல்ஸ்மேனு எக்ஸ்டெண்டட் எஃபி பற்றி கேட்டிருக்காரு. ஓகே. அது வந்து மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டாராம். C2 சார்ஜிங் சப்போர்ட்டு. அதுக்கு வந்து ஃபார் தட் ஹி செட் மேக்ஸ் சேஃப் இஸ் ஃபார் ஆப்பிள்னு சொல்லிட்டாராம். விவோ ஒயர்லெஸ் சார்ஜிங் சொன்னாராம். இஃப் யூ யூஸ் கம்ஃபர்டபுள் பவர் பேங்க்கு விவோ ஃபோனு சார்ஜ் ஒயர்லெஸ்ஸு. நான் திரும்பியும் கேட்டேன் மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகுமான்னு. ஃபார் தட் ஹி செட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை விடுங்க. ஐயோ அப்படின்னு இவர் சொல்லிட்டாராம். ஆஃப்டர் திஸ் ஐ லெஃப்ட் த ஷாப்பு பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. மேக்ஸ் சேஃப்னாலே நாங்கள் அந்த ஆப்பிள்னு பிராண்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். உண்மைதான். வேறு எந்த ஃபோனு சப்போர்ட் ஆனாலும் சொல்லவும் மாட்டோம். ஐ எம் டைப்பிங் திஸ் செகண்ட் டைம். எடுத்தாச்சு. கௌதம் ப்ரோ எடுத்துட்டாரு. நான் ரிப்ளையும் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எந்த வீடியோவில் எப்போ போட்டாருன்னு தெரில. கஷ்டம் ப்ரோ, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ நேற்று வீடியோவை இன்னைக்கு போய் கமெண்ட் போட்டால் எப்படி எடுக்கிறது? அதை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்கிறேன், அப்படி மிஸ் ஆனால் உண்டு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் சித்தார்த், Xiaomi 15ல அப்டேட்டுக்கு அப்புறமா ஸ்மார்ட் ஹப்பு வருது ப்ரோ. நீங்கள் சொன்னீங்க ஸ்மார்ட் ஹப் பற்றி பேசிட்டு இருந்தீங்களா, அப்போ வந்து 15ல இப்போ அப்டேட்டில் வந்துருச்சு. அது நைஸ். அந்த இது கூட இப்போ வந்திருக்கு ப்ரோ, அந்த ஆஃப்லைன் கம்யூனிகேஷன் கூட. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. பழைய ஃபோன்லலாம் இருக்கு, 13 ப்ரோலலாம் இருக்கு. 15ல அன்னைக்கு ஜாவேத் ப்ரோ கட்டுறாரு இல்லை, ஆனால் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் அவருக்கும் வந்துருச்சு. நல்லது, ஒரே ஹாப்பி. வெல் கேப்பபிள் ஃபோனில் அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் ஃப்ரெட்ரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா 17 Pro Max ஓவர் ஹீட்டிங் அண்ட் டர்ன்ஸ் ஆஃப் 31 degree யூரோப்புக்கே ஓவர் ஹீட்டா? வேற ஏதாவது போட்டிருந்தாரு.
ஆனால் ஷட்ஸ் டவுன் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் நாட் ஈவன் வீடியோ ரெக்கார்டிங் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு போட்டிருக்காரு. என் கேள்வி என்ன, நம்ம இங்கே போட்டு பொழக்கிறோமே, இங்கே இருக்கிற வெயிலுக்கு அது சும்மாவே ரூம் டெம்பரேச்சரே 35 வந்துருமே. மேபி அவங்க ஊரில் நெட்ஒர்க்கும் கோளாரா என்னன்னு தெரியலையே, அதனால ஹீட் ஆகுதா ஒரு பக்கம் தெரியல. இல்லை ஹீட் வேவ் அதிகமாக இருக்கு அவங்க ஊரில். அவங்க ஊரில் நம்ம இல்லை அவங்க ஊரில் ஹீட் வேவே ஜாஸ்தியாக இருக்கு ப்ரோ. அதில் தான் அதில் மெல்ட் ஆகுதுதான் நீங்கள் சொல்லி போட்டிருந்தீங்களே. அது மாதிரி ஆஸ்பால்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரோடு மெல்ட் ஆகுதுங்க அவங்க ஊர்லலாம். ஆனால் டிகிரி பார்த்தீங்கன்னா 33 34 இருக்கு. இது புதுசாக தான் இருக்கு. நம்ம 40 44 போனாலே ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ரோடு அப்படியே தான் இருக்குது. வர நல்லது அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம தான் மெல்ட் ஆகிறோம். சரி, சந்தோஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரைஸ் ஹைக் ஃபார் iPhone 17 1,20,000 ஜூலை மாசமா அப்படின்னு சொல்லி ஷோரூமில் சொன்னாங்க. நம்ம கேட்டதுக்கு இதுதான் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸே 1 lakh பக்கம் போயிடும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ தான் ஜூலை மாதம் வந்துருச்சு, டீல்லாம் போயிட்டு இருக்கு, இப்போ வித்துட்டு இருக்கு, டீல் போயிட்டு இருக்கு. ஆமாம், சரி பார்ப்போம். சிம்பா என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஃப்லைன் ஸ்டோர் போயிருந்தேன் ப்ரோ, iPhone 17 வாங்கலாம்னு. மார்னிங்ல இருந்து 5 ஃபோன் வந்துருச்சு, ஸ்டாக் வித்துட்டாங்களா? 5 ஃபோன் வித்துட்டாங்களாம் ப்ரோ, ஸ்டாக் இல்லையா? மார்னிங்ல இருந்து 5 ஃபோன் வித்துருச்சு, ஸ்டாக் இல்ல, வேணும்னா கேர் பிளஸோட வாங்கிக்கோங்கன்னு ஒரு கடையில சொல்றாங்க. ஆமா, இன்னொரு கடையில 80K ஆஃபர்ல இல்ல, 2 நாள்ல 100K போய்டும்னு சொல்றாங்க. வேற லெவல்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. சிப் ஷார்டேஜ் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க அப்போ என்ன கேட்கணும் தெரியுமா, இவங்கலாம் கடைக்கு போயிட்டு அண்ணா இல்லை எப்படின்னா ஆன்டிவைஸ் எல்லாம் வேலை செய்யுமாண்ணே, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னா சிரி இன்டெலிஜென்ஸ்னா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஐஃபோன் ஒரு சிலர் அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. 8 GB RAM 12 GB RAMலாம் தெரியாது, ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. யாராவது வாங்கிட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆகல தானே சொன்னாங்க, வந்துடும் iOS 27 வந்துடும் அப்படின்றாங்க. ஏன்னா சர்க்கிள் சர்ச் வந்துடும், அதுதான் எங்களுக்கு அதான் வேஸ்ட்னு ஒருத்தன் ட்ரீட் போட்டுருந்தானே. ஆப்பிள் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு லூசு பயிலுக்கு எதுவும் பண்ணியிருக்காங்க, சர்க்கிள் சர்ச்லாம் ஒரு வேஸ்ட். 16 யூஸராக ப்ரோ மேக்ஸ் யூஸராக இருப்பான், அதனால வேஸ்ட்னு போட்டிருப்பான் ஆறுதலுக்கு. சரி, சாஜன் என்ன பண்ணிருக்காருன்னா யூஎஸ்ல நான் இது நான் ஆல்ரெடி பெருசாக அட்ரஸ் பண்ணியிருக்கேன், அப்போ மாற்றிருக்கேன். அப்புறம் சௌமியா கலைவாணி, வணக்கம் பண்ணவரே, அவ்வாரியோ உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகோ F6 டெட்பூல் எடிஷன் வாங்கினேன். வாங்குறதுக்கு முன்னாடி ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். பேட்டரி ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ் ஒர்க் ஆன், இன்கமிங் கால் அண்ட் மெசேஜ் டிசேபிள் உள்ளே இருக்கும்ல அந்த ஆக்சிடென்ட். பேட்டரி சேவர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதா? செட்டிங்ஸில் பண்ணல, செக் பண்ணிட்டேனா. ஹீட்டிங் வந்து நார்மலாக 37 டிகிரிஸ் கிட்ட இருக்குது, கேம் ஆடும்போது 41 to 47 டிகிரி வரைக்கும் போகுதான். இதெல்லாம் எனக்கு அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகலை. பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டேன். மீ கம்யூனிட்டி ஆப்பில் ரெக்வஸ்ட் பண்ணேன், ஆனால் கோட்டா லிமிட் ரீச்னு வருது. மை அக்கௌண்ட்டு 3000 days ஓல்டு, பன்னி லெவல் 4. பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்கள். பூட் லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த சைனீஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் போகோ F6ன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்லாம் இருக்குது, அது உள்ள போயிட்டு நீங்கள் ஐக்கியம் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு சில ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைல்ஸ் ரெக்வயர்ட் செட்டிங்ஸ் எல்லாமே என்ன லூப் ஹோல் இருக்கோ அதை வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நீங்கள் டக்குன்னு அன்லாக் பண்ணிக்கலாம். சாம் குமார், மோட்டோ Edge 70 ரிவ்யூ. ஐ பாட் திஸ் மொபைல் ஃபார் 25,800 அண்ட் ஃப்ளிப்கார்ட் வித்தவுட் எனி கார்டு ஆஃபர் அண்ட் எனி அதர் ஆஃபர். ஓகே, பரவாயில்லையே. இட் வாஸ் குட் மொபைல் பட் ஐ ஃபீல் சம் லேக். பேட்டரி இஸ் ஓகே, நாட் ஃபார் ஹெவி யூசேஜ். சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இஸ் நீடட், அதர்வைஸ் த மொபைல் இஸ் ஓகே ஃபார் இட் ப்ரைஸ். ஓகே, நாம வந்து யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் ப்ரோ இருந்தது. ஆமாம், இதுவும் டன்னு. கோகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, 2 days முன்னாடி ஆண்ட்ராய்ட் பேட்ச் அப்டேட் பண்ணேன். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் ஒர்க் ஆகலை. வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன், அப்பயும் கூட அது இன்ஸ்டால் ஆகலை. அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணால் அப்பயும் இன்ஸ்டால் ஆகலை. ப்ரோ பார்த்தேன் ப்ரோ, கொடூரமாக இருந்தது. ஃபுல்லாக பார்த்தேன், என்னையா இது. கடைசியில் என்ன வாக்குறோன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் லாகின் பண்ணிட்டார் ஒரு வழியாக. என்னென்னமோ பண்ணியிருக்காருங்க அவரு. எதெல்லாம் ட்ரை பண்ணி எதுக்குமே செட் ஆகலை. ஒரு கண்டிஷனில் என்ன பண்ணாருன்னா, பார்த்தேன் அப்பயும் வரல. யோசிச்சு போய் ப்ளே ப்ரொடெக்ட் ப்ளே ஸ்டோரில் ஆஃப் பண்ணேன். ப்ளே ப்ரொடெக்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறமா அஃபிஷியல் சைட்டில் ஏபிகே டவுன்லோட் பண்ணேன், இப்போ ஒர்க் ஆகுது. அப்பயும் கூட அஃபிஷியல் சைட்டில் போய் பண்ணியிருக்காரு. 2 நாளாக இந்த ஆண்ட்ராய்டை வச்சு ஆண்ட்ராய்டு வந்து செஞ்சிருச்சான். கொஞ்சம் வாட்ஸ்அப் டீம் ஆக்சுவலாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் முக்கியமான ஆப்படா, நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணால் எப்பறம் அவன் யூஸ் பண்ணுவான்? யூஸ் பண்ணட்டா வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது இவனுக்கு பண்ணுற டார்ச்சர்லாம் பார்த்தா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரை கானா மியூசிக் ஆப்பு ப்ரீமியம் வெர்ஷனு. ரீசெண்டாக அவங்க ரேடியோ மிர்ச்சி எஃப்எம் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க. ஃபியூ சாங்ஸுக்கு ப்ராப்பர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
I am a long time user of Gaana. I can feel the big difference, upgrade in audio quality, and it is definitely better than YouTube Music, Amazon Music, Spotify standard. ஓகே. I am also using Apple Music. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே கானா. கானா ஒரு டைம்ல அப்படி இருக்கும்ல மனம் ரொம்ப அதுவும் சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன இன்னொன்று ஒன்று இருக்குமா, அது என்னது இன்னொரு அப்போ அதே மாதிரி கானாக்கு முன்னாடி ஏர்டெல் விங் மியூசிக் ஒன்று, கானா ஒன்று, இன்னொன்று யாருமே யூஸே பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது என்ன இப்போ ஜியோ 7 ஒன்று. ஜியோ 7 இதுவும் அதுக்கும் ப்ரைமியம்லாம் 120 ரூபா 110 ரூபா ஆப்பிள் மியூசிக்கோட ரேட்டாம். ஓகே. ஷேக் முகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் டாக் அபவுட் நாஸ்டாலஜிக் பிசி கேம். இன்னைக்கு நம்ம இது தெரியாமையே ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்தோம். ஆரம்பிக்கிறதே ஜிடிஏவோட தான். ஐ எம் ட்ரைங் டு பை அண்ட் பிளே சம் கிளாசிக் பிசி கேம்ஸ் அண்ட் ஆல்சோ வாண்ட் டு தேங்க் த டெவலப்பர் ஃபார் கிவிங் ஸ்வீட் மெமரிஸ் with my friends. Correct. I used pirate games in my childhood, but now I am able to pay and relive the game with contributing for the developer. Some games I remember are listed below, bro. Vice City, Plant vs Zombies, Splinter Cell Chores, Call of Duty series, Euro Truck Simulator, Mass Effect series, Max Payne, Project IGA, EA Cricket 2007 இருக்கும் நினைக்கிறேன். NFS Hot Pursuit 2, second அப்பலாம் எல்லாரும் அதானே. Need for Speed, Most Wanted, Taken on PC with emulator. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டு வச்சிருக்காரு. I used to install games in PC at our shop until I got a laptop. I used to have a hard drive full of games, but I can't recall many. Please help me and let's have some nostalgic talk. கரெக்ட் தான். என்கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ஸ் இருக்கு. Transformers, அதெல்லாம் WWE, Age of Empires, Age of Empires 3, Age of Empires King, ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் குரூப் இருக்குங்க, வெறித்தனமாக நடுவாங்க அவங்களாம். இங்கே பார்த்தீங்களா சஞ்சன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சாஜன் வந்து மை ஒய்ஃப் ஹேவ்ஸ் 1+13, கேமரா இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது, ரொம்ப மோசமாகவும் இல்லை, சம்டைம்ஸ் லுக்ஸ் ஓவர் ஷார்ப் பண்ணி சம்டைம்ஸ் ஆவி வெளில வரும், டெலிஃபோட்டோ லென்ஸ் நல்லா தான் இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா மோஸ்ட்லி ஃபைன், ப்ரோ மோடில் ப்ராசஸிங் இல்லாமல் ரிசல்ட் வரும். If you are an enthusiast, then Pro Mode can help you. Apart from that, the phone is still great. Gamers can go for it. 16GB RAM ஃபோன்லாம் இனிமேல் கிடைக்குமானு தெரியல. இதில் இவனுங்க 24GB RAM வெர்ஷன்லாம் விட்ருக்காங்க. அதே தான். We bought 16GB RAM வெர்ஷன். ஃபியூச்சரிஸ்டிக்காக எங்கள் ஆள் வாங்கியிருக்காரு. அஸ்வின் சூர்யா 1+13 டே லைட்டில் நல்லாவே இருக்குது. நான் வாங்கினப்போ கேமரா பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்கு இப்போவும். பட் பேட்டரி நாட் அப் டு த மார்க் ஆஃப்டர் அப்டேட். ஸ்மூத்னஸ் இருக்கு, பட் சில இடத்துல ஸ்டட்டர் ஆகுது. மை கான் இஸ் பேட்டரி அண்ட், அதாவது மை கான் மெயினாக அவருக்கு கான்னா பேட்டரி அண்ட் ஸ்மூத்னஸ். ஓகே, அது வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆமாம். அப்புறம் முகமது ஆசிஃப் என்ன போட்டிருக்காருன்னா, ஐ ஹவ் பீன் யூசிங் த நத்திங் ஃபோன் 3 for the past 10 days. Overall, it's been a great experience. I really like the Essential AI. Nothing OS and especially the community. I have even started developing my own Glyph Matrix app and widgets while exploring creation for other community members. Okay. அப்புறம் வந்து that's been one of my favorite part of owning the phone. Okay. The main issue I have noticed is the battery life. Sometimes I get to 6 to 7 hours of SOT. சில டைம் பார்த்தா 4 to 5 hours தான் வருதான். பேட்டரி ஆப்டிமைசேஷனில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காது பண்ணணும். I have seen that newer updates are already rolling out in some regions, so I'm hoping that next update improves battery performance. வேற ஃபோன் இல்ல, தயவு செஞ்சு இதை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. நல்ல ஃபோன்ரா, ஏன்டா இதை ஒலிக்கிறீங்க? நீ ஏதாவது வேற ஏதாவது ஃபோன் பண்ணி. ஐயா, RCB எடிஷன் 4B வருதுயா, ஃபோன் இல்லைன்னு பசங்கன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட ஃபோன் வந்துட்டு இருக்கு? நந்தகுமார் என்ன சொல்றாருன்னா, 3L8 ஜூனியர். அது வந்தால் தெரியும். 3L8 ஜூனியரா இல்லாட்டி இன்னும் மெஸ்ஸில் இருக்காங்க. நந்தகுமார் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நத்திங் ஃபோன் 4A Pro has an excellent build quality, premium in and feel and great display. However, the camera performance is disappointing. The camera frequently freezes, shutters is not responsive on clicking frequently, making it difficult to capture photos reliably. Out of 10 photos, only 2 turns out to be well. Human subject photography is especially poor with inconsistent focus, image quality. Camera experience seems அதை நீட் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், 4A Pro நல்லா இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி. 4A Pro வந்து அல்டிமேட்டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 4A Proவோட 4A நல்லா இருக்கு, ஒன் ஆஃப் தி ஃபோனு. பட் ஆனால் இப்போ தான் வாங்க முடியாத ரேட்டுக்கு போயிடுச்சு. அடி நம்மளும் சார்ஜன் திரும்ப வந்திருக்காரு. ஆமாம். டுடே ஐ saw a Pixel 3 in the random persons and he is a mobile phone dialer.
ஓ மொபைல் டீலர். அவர். ஆமா he is still using the phone despite the small battery. ஆமா. In-hand feel is so good. Front facing stereo speaker, dual front facing camera. I felt like I'm holding a futuristic phone. Feeling like we are going backward. உங்ககிட்ட Pixel 3 இருந்தா கொஞ்சம் காட்டுங்க உங்க ரிவ்யூ. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்ல. அதெல்லாம் கிடையாது. எதுக்கு அந்த கமெண்ட் எடுத்தேன்? ஏன்னா உங்ககிட்ட இருக்குன்னு தெரியும், அதனால தான் எடுத்தேன். ஆனா நம்ம டேபிள்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்பயும் டிரால தான் வச்சிருப்பாரு. இன்னைக்கு திடீர் கரெக்டா டேபிள்ல வந்திருக்கு. ஏன் வந்து எதுக்கு எடுத்தீங்க அதை? ஆக்சுவலா இங்க ஒரு 5 இயர்னா நீங்க நோடணும். ஒரு குட்டி பாப்பா வருவாள்ல. ஓ சரி சரி. அவன் அதை யூஸ் பண்ணனால அவன் வந்து Y12s இருந்து பிக்சலுக்கு வரும்போது இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஓல்டு டிவைஸ் எவ்வளவு ஃப்ளூயிடா ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவளோட இன்புட்ஸ் கொடுத்தா ஒரு குட்டி வீடியோ. சூப்பர் சூப்பர். அதில் வரும். அதுதான் சரி. இல்லை ப்ரோ, நான் இதை பக்கத்தில் வச்சு பார்த்தேன். இங்கே பாருங்க, சம்மந்தமே இல்லை, எங்கேயோ இருக்குது. 6.59 இன்ச்சு. சரி 6.59 இன்ச்சு விடுங்க. நான் 6. இட்லி குண்டானு அதை விடுங்க. இங்கே பாருங்க 5.5 இன்ச்சு Pixel 3. ஓகேயா? Pixel 5 இங்கே பாருங்க அதே சைஸ்க்குள்ள கொண்டு வந்து. Pixel 5 இதுல பார் வரும், அதுல பார் வராது. Pixel 5 வந்து Pixel 3யோட குட்டி. ஆமா, ஏன்னா பெசல்ஸ் இதாயிருச்சு. அப்புறம் அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கல்ல பிக்சல். அதனால மேலே இடம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வேற இதுல பாட்டெல்லாம் போட்டால் கூட என் ஆள் அதிர்வார். அப்படி இருக்கு. பார்த்தோம் இன்னைக்கு வேற லெவலில் இருந்துச்சு. வால்யூம் கூட சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, கஸ்டமர் போட்டால் வால்யூம் பூஸ்ட் ஆகுமா? மொத்த ஃபோனும் அதிரும் தரையில் வச்சா. ஆமாம், திருன்னு கஸ்டமர் ஆனாலும் ஃபுல் பவர். இந்தா சாவு அப்படி அது மாதிரி தான் இருக்குது பார்க்க. போடு. சரி, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து வருத்தமாக இருக்கும். ரத்தக்காவை வாங்க எதுக்கு கஷ்டம் ப்ரோ, வேலைக்கு ஆகாது ப்ரோ. அப்புறம் ஃபார் பிஜிஎம்ஐ ஐ எம் Pixel 6. ஐ எம் யூசிங் Pixel 6. ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். நெட்ஒர்க் ஒஸ்ட்டு. மந்த்லி அட்லீஸ்ட் 2 times ஐ ட்ராவல் சென்னை டு மை நேட்டிவ். கிளம்பாக்கம் பஸ் டெர்மினலில் ஐ கான்ட் யூஸ் ஜிபே. யூ நோ ஒய்? In 2026 election time I got 0 tower bar. I forgot about it and eat biryani in a restaurant. While eating I went to scroll Insta. Then only I found out. Then I started with the aeroplane mode till the GPay completely. Oh, I even tried to connect to common Wi-Fi, something like that, which requires OTP. அதுவும் வராது, நெட்வொர்க்கே இல்லை, வராது. Display is okay for movies and media, but sunlightல அந்த அளவுக்கு நல்லா இல்லை. I am a BGME player, but I know it is not even a average gaming phone. I bought this mobile in seconds market. The only reason I bought this is because 6.1 inch compact. Yes. Before this I was using iPhone 14. The only reason I bought Pixel இது வந்து I bought iPhone வந்து BGME 60 fps gameplay. But after few months I bought iPhone BGME introduced 90 fps. 120 fps. Then the gameplay doomed. Battery is average. Conclusion 3 out of 5. I don't use 5G. I use Wi-Fi. Display 3 out of 5. Outer visibility issue. Game 2 out of 5. You can play casual game. BGMI after 10 minutes you are அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். Look best for me. But without case it's slippery. But it is common these days. ஆனா ஒரு ட்விஸ்ட் தெரியுமா, நம்ம சுரேஷ் ப்ரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் 6A வச்சு தான் பொளந்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் விளையாண்டுருக்காரு. ஆனா அது 6A இல்ல, இது 6 இல்ல அவர் சொன்னது. 6A தான். 6A தான். அவர் 6A போட்டு அந்த பொளந்துறாரு. சூப்பரா விளையாடுறான் அவர். அவருக்கு அதுதான் நல்லா இருக்கும். அதுதான் நம்ப முடியல. சரி ஒருத்தருக்கு மாதிரி அவரும் BGMI தான். அப்போ இது செட்டிங்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ரோ. அப்புறம் பிரகதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, I have been using the Nothing Phone 3 for almost 9 months. Good device, but it's not a great device. But for people with minimal usage, it's more than enough. Small note, I could not get the Pixel 9 during the big billion days for 40K. அதனால நான் வந்து Nothing Phone 3 வாங்கினேன். Okay. Camera 3.5 out of 5. Sometimes the photos are not great, but many times it captures awesome shot. Battery 4 out of 5. 5500 mAh battery, I get around 6 hours of SOT. Okay. With 100% to 20% heavy usage, gaming, media and social media. Display 2 out of 5. I'm giving 2 only because of the black crush. இதுலயுமா இருக்கு? ஆமா வந்திருக்கான். Otherwise it would have been 5 out of 5. OS 4.5 out of 5. The best part of the phone. Minimalist, smooth and has lot of essential features without feeling clustered. Note, I use the flash custom ROM and customize my phone a lot during my college days. Redmi Note 4, OnePlus 7. Now that I am working professional, I don't spend much time in customization anymore. Charging.
ப்ரோ இதுதான் ப்ரோ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில குட்டி பசங்க வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நீ என்ன இதை பற்றி சொல்ல மாட்டேன்லாம் சொல்லுவாங்க. இப்போ டைம் இருக்குது, ஓகே நான் ப்ராக்டிக்கலாக பேசணும்னு பார்க்குறேன். நான் ஃப்ளாஷ் பண்ண கதையெல்லாம் ஆரம்பிச்சேன்னா 2010 அப்போ அந்த பிசியில் இந்த போர்ட்டில் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா போகும், 2010 வரும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் வந்து லைஃப் வேற மாதிரி இருக்கு. சின்ன பசங்களால முடியும். இப்போ நம்ம கிருஷ்ணா பாருங்க, கரெக்டாக எக்ஸாம் முடிச்சு அந்த ஒரு கேப் இந்த மாதிரி டைம்லாம் பண்ணுவான். டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவன் எப்படி பண்ண முடியும்? காதுலேயே விடுவாங்க. யாருக்கும் வந்து ட்ரிப்ஸுக்கு எதாவது போட சொன்னா எங்க ஆள் வந்துட்டு ஏதோ டிடபிள்யூஆர்பி இதை போட்டுற ரெக்கவரி, ஒரு நிமிஷம் ரெக்கவரி வந்துகிட்டு இருக்கு, டைம் ஆயிடுச்சு போயிட்டு வந்துடுறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து ஜென்ரலி குட். சம்டைம் இட் சார்ஜஸ் ஸ்லோலி பட் அன்பளக்கிங் அண்ட் பிளக்கிங் த சார்ஜர் பேக் யூஸ்வலி ஃபிக்ஸஸ் இட். அதர் ஃபீச்சர்ஸ் ஸ்பீக்கர், ஆப்டிக்ஸ், ஏஐ ஃபீச்சர் எல்லாமே ஆவரேஜ் கம்பேர்ட் டு சம் காம்படிட்டர்ஸ். ஹவவர் ஐ பிலீவ் கால் பை அண்ட் நத்திங் டீம் வில் கண்டினியூ இம்ப்ரூவிங் நத்திங் வாய்ஸ் which is one of the main reason I chose the Nothing flagship. வேணும்னே நம்ம பிரகதேஷ் போட்டேன் ப்ரோ, அவங்க கம்பெனி மூடுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆமாம், நான் நினைப்பாரு உனக்கு உன் கம்யூனிட்டிக்கு யூஸ் ஆகும் வந்து ரிவ்யூ 9 மாசமா அதான் 9 மாசமா யூஸ் பண்ணதை வந்து உன்கிட்ட சொன்னா நீ வந்து என்னையே வந்து ஃபன் பண்ணுறேன்னு வச்சு. என்னையேனா யார் அந்த நேஷ்னல் சதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா கரெக்ட் ப்ரோ, OnePlus 13 கேமரா நல்லாவே இல்லை, 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். 30K இருக்கிற செட்டு கேமரா கூட நல்லா இருக்கும் போல. ஐயோ சும்மா தான் இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் Mi11 லைட் நீ 5G யூஸ் பண்ணேன், 4 இயர்ஸாக யூஸ் பண்ண கேமரா நல்லா இருந்தது. இன்கேஸ் நல்ல எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடச்சா Nothing Phone 3 வாங்கலாமா, கேமரா நல்லா இருக்குமான்னு பார்க்குறேன். ஓகே, மொபைல் கேமரா நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் Nothing Phone 3 நல்ல ஃபோன் தான், ஆனால் அதுலேயும் கூட ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட் வரும், கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் இருக்காது. ஸோ கவனமாக இருங்க. சரவணன் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆய் சிவபுரன் கௌதம் ப்ரோ, மை ஃப்ரெண்ட் ஹாஸ் OnePlus 12R, he messaged me with the below issue. திடீர்னு நேற்று காலையில் என் மொபைலு கார்டு மோடு போயிட்டு இப்போ தான் நார்மல் மோடுக்கு வந்துச்சா. ஃபோன் வாங்கினதுக்குலேருந்து இது வரைக்கும் சார்ஜிங் லிமிட் 80ல் செட் பண்ணியிருந்தேன். 80க்கு மேலே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும், அதுக்கு மேலே சார்ஜ் ஏறாது. நேற்று காலையில் 81ல் கட் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜே ஆகலை. இன்னைக்கு மார்னிங் 11 வரைக்கும் ஒரு நாள் மேலே அவ்வளோ யூஸ் பண்ணியும் அதே 81ல் இருந்துச்சு. ஓகே, இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு 71. இது ஒன்றும் இல்லை ப்ரோ, 75 வந்திருக்கா, கொஞ்ச நேரத்தில் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடும். ராமேஷ் ப்ரோ வந்து ஞாபகம் இல்லையா, இது ரியல்மி GT7 ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை அவர் என்ன சொன்னார்னா, ஷூவோ காலைல 100லேருந்து ஷூவோ என்னன்னே தெரில, அப்படி இல்லை எல்லாம் ஒன்றா 100ல இருந்துச்சு. ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணியிருக்கேங்க ஆளு, சாயங்காலம் 70, ஒரு நாள் முழுக்க 30 தான் குறைஞ்சிருக்கு. நான் எவ்வளோ கால் பண்ணுவேன், அது 50 கிட்ட வரும்போது ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ எரர் அது பேட்டரியோட ரிப்போர்ட் நம்பர் ஏதோ கிராஷ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 0 வரைக்கும் விட்டுட்டு திரும்ப சார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லையா ஃபோனை வந்து ரீசெட் அடிக்கணும். அதுதான் அந்த பிரச்சனை. கார்டு மோடுலாம் இல்லை, நம்மளை தெருவா உட்காந்து கார்டு கிட்ட பிச்சை எடுத்துருவாங்க. எரர் மோடு. ஓகே, அடுத்து வந்து செந்தில் என்ன சொல்லியிருக்காரு, சந்தோஷமா இருந்துச்சா, சரி இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா. இல்லை அந்த இதுதான் இப்போ இது என்னது பாயாசம் குடி ஃப்ரெண்டுன்னு வரும்ல, அது நல்லா இருந்துச்சா, சரி இறங்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஆப்பிள் அண்ட் மோட்டோ பிராண்டு ப்ராடக்ட்ஸு காங்கோ கண்ட்ரி பீப்புள் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணி அவங்க கண்ட்ரி மினரலை திருடி ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ட்ரூவா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை ப்ரோ, ரேர் எர்த் மெட்டல் ஆஃப்ரிக்காவில் அதிகம். ஆமாம், நிறையா பேர் திருடுறாங்க, அதான் உண்மை. கரெக்ட், ஆப்பிள் தான் திருடுறான்ல, அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போயிட்டு திருடுறதுக்கு தான் போகிறாங்க மோஸ்ட்டாக. நம்ம நிலைமை என்னென்ன நான் சொல்கிறேன், மருதமலை படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதில் வந்து ஏட்டை இன்ஸ்பெக்டர் ஐயா ஏட்டையிட்டு காசை பிடிங்க கொடுங்க ஐயா, அதான் வந்து காங்கோ மக்கள் நீங்க சரியா, காங்கோ மக்கள் நீங்க உடனே அது அந்த ஏட்டை ஐயா யாருன்னா சைனாக்காரன் வைங்க சும்மா சரியா, அதாவது மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னா நம்மலாம் சரியா. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவன் கேட்பான், நேற்று உட்காந்து ஃபுல்லாக பிஜிஎம் எல்லாம் அண்ணியே கேமராலைஸ் பண்ணி எப்படி சூப்பராக இருந்துச்சு, புது அப்டேட் வந்துச்சு, சீசன் ஆந்திருக்குள்ள எப்படி இருக்கு அது அவன் அந்த ஃபோனில் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் அவன்கிட்ட எடுத்தது தான். ஏன்டா ராஸ்கல் கம்மி ரேட்டில் அவனை கிடச்சிச்சில்ல சிப்பு, அதுதான் சிலிக்கன் கார்பன் பைண்டு. சிலிக்கன் எங்கே இருந்துச்சு, அது அவன் தான். கார்பன் எங்கே இருந்துச்சு, எல்லாம் இந்த மாதிரி தான். சரி, அங்கே நிறைய மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இருக்கு ப்ரோ, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க மக்கள், அது என்னமோ உண்மை தான். ஆனால் இப்படி தான் ஒர்க் ஆகும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க் இல்லை. நியாயமாக பார்த்தா அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கொடுக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கட் டவுன் பண்ணிடுறாங்க. அடுத்து அஸ்வின் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஜிகா மேக்ஸ் 25,000 mAh பவர் பேங்க் அண்ட் நோமேட் ப்ரோ சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவர் பேங்க்கு 1 month லெஃப்ட் இன் வாரண்டி.
TFT display began malfunctioning in heat. They responded immediately with replacement unit. ஸ்டவ் கோலோட Novan Pro charger பொறுத்த வரைக்கும் I can't seem to pull more than 98 watt when connected to laptop, but working fine with other devices. ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, when I connect higher wattage charger about 20 watt to my iPhone or use any other charger with like Novan Pro with my Samsung or iPhone, I experience some malfunction like fast charging to full and fast discharge. நீ சொன்னது தான் இதுதான் இதே தான். ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் த சாம்சங் சார்ஜர் இபி மாடல் எனி அதர் மாடல் ஈவன் சாம்சங் ஓன் சார்ஜர் இஸ் யூஸ் த பிபிஎஸ் ஹேண்ட்செட் டஸ் நாட் சீம் டு ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ அதனால தான் வந்து என்னன்னா, யாராவது வந்து ஆத்தரைஸ்டாக அஷ்யூர்டாக சொல்கிறாங்க சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை கரெக்டாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்பலாம். சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ளஸ் பிபிஎஸ் அந்த இது போட்டிருக்கணும் சர்டிஃபிகேட். இதை சொன்னதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் மச்சான் ஒன்லடா டப்பா மேலே சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுரு, சரிடா சார்ஜரில் கனெக்ட் பண்ணால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆச்சுன்னா போதும்டா, அப்படியா சரி ரைட் ஸ்லோவாக ஏறிட்டு இருக்கும். அவ்வளோதான், ஏமாத்து பிபிஎஸ் ஸ்டிக்கர் ஒட்டிரு, அவ்வளோதான். அடுத்து ரங்கராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இது சாம்சங் A55 அவைலபிள் இருக்கான்னு இப்பயும் 25K கீழே வந்துச்சு. இஃப் அவைலபிள் இட்ஸ் அ குட் டிவைஸ். அவர் யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஓ ஓகே ஓகே. அதாவது குட் டிவைஸு, ஆமாம், மெமரி கார்டு ஸ்லாட் வேறு, குட் பேட்டரி பேக்கப்பு, டைம்லி அப்டேட்டு, ஓவரால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஐ வெயிட்டட் அண்ட் காட். சூப்பர் ப்ரோ, ஆஸ் பர் யூ அண்ட் கௌதம் சார் அட்வைஸ். ஓகே சூப்பர் தான். அதாவது இப்போ என்னன்னா, இப்போ A56 தான் 33, 32, 31க்குலாம் வருது. ப்ரோ என்ன ப்ரோ M56 28க்கு போயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா M47 வந்ததுனால. ஆடா 23க்குலாம் அவ்வளோ பேர் வாங்கினாங்க, 28,000 நிற்கிது. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு 20 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா 14 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினார், என்ன பண்ணுறது. அதுவும் இதுவும் ஒன்றாங்க, அதுதான் நிலமை. கரெக்ட் தான். அன்றைக்கி எங்கள் அப்பா பெட்ரோல் வாங்கினாரு, நீ கரும்பு ஜூஸ் வாங்குறோம், அதை விடுங்க, அதை நான் கேட்கல. போகிற வழியில் வண்டிக்கு 1 லிட்டர் எனக்கு 1 லிட்டர் ஊற்று. ப்ரோ நான் சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ, நாடு வளமாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஏதாவது குட் கவர்னன்ஸ். ப்ரோ நேற்று நம்ம அனுபவிச்சோம், குட் கவர்னன்ஸ். கரெக்டாக வளையும் போது டப்புன்னு ஆஃப் ஆயிட்டான், ஊரே நிற்கிது பின்னாடி. சீரியஸாக எல்லா வண்டியும் பாவங்க விற்குதுங்க அப்படியாதுங்க. ஆமாம், இல்லை இல்லை குறுக்கால போடுறான் அவன் 2 சிரிஞ்சு தண்ணி ஊற்றிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் பைக் வச்சவங்களுக்குலாம் சங்கு தான் அடுப்பு ப்ரோ. அப்படியே சி சைடு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குன்னு வைங்களேன், அவங்க நிஜமாவே வேற ஒரு சில விஷயங்களை நல்லது பண்றாங்கன்னு இருக்கட்டும். இது என்ன இது யாரை பாதிக்குது யோசிச்சு பாருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் ரெடி பண்ணல, வண்டிங்க அதுக்கு ரெடி பண்ணல, எப்படி நீங்க வந்து அதை இம்போஸ் பண்ணலாம், அதுதான் மக்கள் கேட்குறாங்க. இப்போ எல்லாம் ரோட்ல வண்டி நிக்குது, எல்லா வண்டி கார்லாம் நிக்குது. இதுல ஜோக் என்னன்னா, இது என்னன்னா ஒரு வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும், வாயில வருது. இது எல்லாம் ஓகேவா இருந்தா நாங்க இதை இம்போஸ் பண்ணுவோம், இல்லை கேன்சல் பண்ணிடுவோமா. டே அங்கே என்ன மாடிஃபிகேஷன் பண்ணி புது வண்டியிலேயே E20 கம்ப்ளைண்ட் E30 அது பிரச்சனை. இப்போ இங்கே பாருங்க, மாடிஃபை பண்ணிடுறான். நார்மல் பெட்ரோல் ஊற்றினா ஜாலியாக ஓடும், அது விடுங்க. நான் கேன்சல் பண்ணிடுறேன், நம்ம நிஜமாக கேன்சல் பண்ணுவியா, அதான் கேள்வி. சரி கேன்சல் பண்ணுறதுக்குள்ளார இப்போ நிறைய வண்டி செத்தே போச்சுன்னா என்ன பண்ணுறது? அது நீ வேற வண்டி வாங்கி. இப்போ ஆல்ரெடி காரெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, வாரண்டி கிளைம் ஆகாத, இன்சூரன்ஸ்ட்ட போனால் இதெல்லாம் கிளைம் ஆகாது அப்படின்ட்டானுங்களா. ஏன்டா இந்த நாட்டிலே இருந்துக்கிட்டு இந்த நாட்டிலே நீ கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு. ஒருத்தர் அப்படி தான் போய் மாட்டிக்கிட்டாரு. அவர் 1 மாதம் யூஸ் பண்ணி கடைசியில் நடுரோடு நின்று போச்சான். அது கார் 50 லட்சமோ 40 லட்சமோ. இல்லை இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது பேர் என்னது? என்ஜியா? நிதின் கட்காரி. அதான் ஷார்ட்டாக சொல்கிறேன், என்ஜிவா NGKவா போட்டு அசியமாக கேட்டுக்கிறாங்க அவங்க. டப்புன்னு வாயை திறந்து உள்ள கம்பி சுற்றி விட்டுருவாங்க. வண்டியிலேருந்து பிடிச்சி குழித்து ஊற்றி விடுவாங்க. எங்கேயும் போவேனா, வெயில் குடிங்க, இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்குமாப்பா? எப்படிப்பா? வண்டியிலே இருக்குது. சூடாவா? சரி. JS ஆரோக்கியராஜ் அப்படிங்கிற நம்பர் இருந்து, ஆய் சோப்ரான் கௌதம் ப்ரோ, ஐம் சீயிங் யுவர் வீடியோஸ் வென் சிவா ப்ரோ இஸ் இன் ஃபோன் வெல்கம் கீக்ஸ் தட் டைம் இட் செல்ஃப் and I want to share my personal experience using iPhone 16 Plus. More than 9 months, still 3 months warranty irukka. Okay. Phone is solid, but I get 1 day backup. Casual use ku da 85 to 30% only. Bro modalla da 100 maathunga bro. If I charge 100 to 10 பரவாயில்லையே 2 days இதை தான் ப்ரோ சொல்கிறேன். அப்பப்போ பண்ணிடுங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது 100 பண்ணிடுங்க. ஒரு சில பேர் 80 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 எப்பயுமே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இல்லை சொல்கிறேன் நான், அப்படி ஒரு சில பேர் வந்து 80 தான் போடணும், டைம் இல்லை அப்படின்ட்டு போகிறவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. 80 ஆயிடுச்சு டப்புன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் வேறு SOT 10 hours ஆகும். ஏன்னா 80க்கு அப்புறம் பல மணி நேரம் ஆகும்ல. ஆமாம், 80 தாண்டா உனக்கு 100 போட. இதில் இன்னொன்று என்னன்னா ப்ரோ, 80% கிட்ட வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா வேம இறங்கும். ஆமாம், அது நான் பார்த்துருக்கேன், வரைக்கும் போட்டுடலாம். அது நான் பார்த்துருக்கேன். No hang, I purchased this last year, 63K 128GB variant. Not a day think about investment of 63K, instead I can buy
purchase under 30 to 25k day-to-day usage. But sometimes I can feel that the phone is solid. ஓகே. அதனால எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? I visited some of the showrooms and I tested Vivo and OnePlus phones, Samsung phones, but the display quality and the interaction experience is good in 16 plus. Before that I used S21 FE daily 2 times நான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகே. Now I am charging 2 days once using shortcuts app. That is good feature in iPhone. I used many on that. Anyways, happy with 16 plus. Super bro. இப்போ யாராவது வாங்குறது வந்து 16 plus 256 கிடைச்சதுன்னா வாங்கலாம். பட் பெரும்பாலும் கிடைக்க மாட்டேங்குது. 16 plus எங்கேயுமே இல்ல. இப்போ இருக்கிற டீல் ஆஃபர்ல எவ்வளவு வந்திருக்கு? 70,000. ஓகே. ஏன்னா 16 ப்ளஸோட டீல் ப்ரைஸ்லாம் கேட்டுருந்தாங்க. அவங்க கேட்டபோது பார்த்தா எல்லாம் நாட் டெலிவரிபிள் இருந்துச்சு. திரும்ப ஏன்னா 50,000க்கு 15 60,000க்கு இது 70,000 பக்கத்தில் அது கரெக்ட். சூப்பர். அப்போ ஓகே. ஆர்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் ப்ளீஸ் சஜஸ்ட் மீ ஜிபிஎஸ் ட்ராக்கர். ப்ரோ ஆக்சுவலாக கிட்ஸுக்கான வாட்ச் இருக்கு. அதுதான் கேட்குறாங்க. என்னன்னா 5,000 ரூபா கிட்ட வருது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்காது. ஏன்னு பார்த்தா அத்தனோண்டு வாட்சுக்குள்ள ஆண்ட்ராய்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க கிறுக்கணுங்க. ஃபுல் ஆண்ட்ராய்டு கால். ஏன்னா கேமரா வேணும்ல. ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கும். வீடியோ கால் பண்ணலாம். அப்படி உள்ள eSIM வேற. அதுல வந்து நீங்க eSIM போட்டாலே உட்காந்துடும். ஆஃப் ஆயிரும். இல்ல சூடாகும். ஒன்று கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக் வச்சிருக்கிற ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு பேட்டரி நிக்கலன்னு. ஆமா. நான் இதுல குழந்தைங்க வாட்ச்ல போயிட்டு சிம்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு எப்படி பேட்டரி நிற்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கஷ்டம். நான் முடிஞ்சா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. இருக்கு நாய்ஸ் இந்த மாதிரி நம்ம பிராண்ட்ல இருக்கு. ஆமா. இதுக்குன்னு ஒரு சில கிட்ஸ் வாட்ச் பிராண்டும் இருக்கு. டெக்ஸ்டன் ப்ரோ கூட போட்டிருந்தாரு. கிட்ஸ் வாட்ச்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. 7,000 ரூபாயா நம்ம சம்திங் அது. ஓகே. கைப்புள்ள டாட் அப்படிங்கிறவர் வந்து ஐசியோ ப்ரோ ஐ எம் யூசிங் திஸ் பேண்டு 4 மாசமா. மை பிரதர் பாட் சிங்கப்பூர் $42. The band is very good, very lightweight. You would not even feel that you are wearing it. The battery is very good bro. எனக்கு வந்து 10 to 12 days வருது without any always on display. நானும் வைக்க மாட்டேன் ப்ரோ. அது என்ன ப்ரோ always on display சும்மா. But this continuous heart rate, SpO2, sleep, stress monitoring all turned on. The step count is also good. I am using the band for running with app JBS, which is also excellent. One major issue, the band screen is not scratch protected. Even on the metal, a small scratch makes the paint peel. The screen glass is very weak. Other than screen, it's best. ப்ரோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இதனால தான் நான் சொல்கிறேன், இதை வாங்குறதுக்கு ரெட்மி வாட்ச் மூவோ ரெட்மி வாட்ச் 5 வாங்கிட்டு போயிடலாம். சிம்பிளாக வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அந்த லைட் வெயிட் ஃபார்ம் ஃபேக்டருக்காக நம்ம இதை வாங்குறோம். இது வாங்கினா நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனெல்லாம் சிங்க் பண்ணிங்கன்னா வேகமாக ட்ரெயின் ஆகும். அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தேவையானது மட்டும் வச்சுக்கணும். மெசேஜ் கால்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். வாட்ஸ்அப் கூட ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதெல்லாம் நைட் கத்திட்டே இருக்கும் வாட்ஸ்அப். நாராயணன் ப்ரோ லான்ச் டைமில் சாம்சங் M31 வாங்கினேன். இப்போ என்னடானா இப்போ வரைக்கும் நோ இஷ்யூ. ஃபுல் கேமு மீடியா எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ விவோ X9 FE யூஸ் பண்ணுறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேனாலே சாம்சங் 90,000 rupees போனால் ரெண்டும் ஒன்று தான். டிஸ்பிளே சாம்சங் அடிச்சிட்டா 4 செகண்ட் முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமாம். பிகினர்ஸ் ஆஃப் BGMI இதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தேன். சடனாக ஒரு அக்கா வந்து ஃபோனில் இது மாதிரி வருது, யூஸ் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. சம் ரேண்டம் ரெட்மி மொபைல் அண்டர் 8K ஆன் பண்ணி பார்த்தா ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக ஆடாக வருது. ஹோம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக்கு, ஆக்சஸே பண்ண முடியல. ஓகே. சைன் அப் பண்ணுற மாதிரி கேட்டுச்சு. ஸோ நானும் பாதி டீட்டெயில்ஸு ஃபில் பண்ணிவிட்டு டேப் அழுத்தினேன். ஒரு ஆப்பு லைவ் சேட்னு சம்திங் காட்டுச்சு. ஸோ அவ்வளோதான். ரேமில் இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு சரியாயிரும்னு பார்த்தா ஆகலை. ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை. ப்ரோ இது ரீசெட் தான் அடிக்கணும். ஸ்க்ரீன் சேம் அடல்ட் கண்டென்ட்டே பிக்காக இருந்தது. கூட பரவாயில்ல பான் ஜிஃப் மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க. நான் ஃபுல்லாக தமிழில் தான் ஃபோன் வச்சுருந்தேன். என் புருஷன் அன்எஜுகேட்டடாக கொடுத்தேன். ஏதோ பார்க்குறேன்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னார். அது ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய வெப் போயிருப்பாரு. அதாவது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை கண்டென்ட்ல காட்டுவாங்க. உள்ள வெப்புக்குள்ளார போகும்போது என்ன ஆகும்னா உங்க டிவைஸ் வைரஸ் எல்லாம் வந்துருச்சு. கத்து வைப்ரேட் ஆகும் ஃபோன் விறுன்னு. நீங்க ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அது எங்க இருக்கும். ஆமா. இப்போ இந்த டிவைஸை கம்ப்ளீட்டா ரீசெட் அடிச்சா சரி பண்ணிடலாம். ஆமா. சிச்சுவேஷன் எப்படின்னா அந்த ஆள் எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா பீடி ஊதிட்டு இருந்தான். யூஸ்வலி வில்லேஜ் ஏரியாவில் வீட்டுக்கு ஒரு மொபைல் தான் இருக்கும். ஆமாம். மேக்ஸிமம் 2. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக தெரியல. ஸோ சர்வீஸ் சென்டரில் கொடுக்க சொன்னேன். நான் ரெட்மி மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ணது தெரியாது. எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, இப்படி ஒரு ஆப்பை ஃபோன் நோண்டதா கூட தெரியாத ஒருத்தர் எப்படி இன்ஸ்டால், அதை சொன்னேன் இதாங்க அதை. அதுதான் ஆட்டோ இன்ஸ்டாலுங்க. அதெல்லாம் அது எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னா அவங்க பல்லான வெப்சைட் பக்கம் போனால் ஆமாம் இந்த மாதிரி ஆப்லாம் வந்துடும் ப்ரோ. சரியா? இப்போ அந்த அக்காவை நினச்சாதான் ஒரு மாதிரி இருக்குது.
ஒரே பான் ஜிஃபாக ஓடிட்டு இருக்கிற மொபைலில் எப்படி இவங்க போய் சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு. அப்புறமா இதை ப்ரீ பில்டாக வர ஆப்ஸு லைக் ChatGPT, Instagram, Facebook 18+ ஆப்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணால் கூட பேக்ரவுண்டில் ரன் ஆகுறது. பேக்ரவுண்டில் சம்மந்தமே இருக்காது, பட் யூசரோட டேட்டாவே எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரோ சிம்பிள் ப்ரோ, எல்லோரும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஃபோனாக இருந்தாலும் ரெக்கவரிக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது என்னன்னு கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ரீசெட் கொடுத்துருக்கணும். ரீசெட்டை பிளாக் பண்ணியிருந்தது அப்படின்னா அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம வந்து ரெக்கவரிக்குள்ளே போய் தான் ரீசெட் அடிக்கணும். ஆமாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம் தெரியுமா ப்ரோ? நீங்கள் ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னாவே ஏதாச்சும் ஒரு ஆப் ரன்னிங் ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேரில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், லோகோக்கு இது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஒரு கதை இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து அட்மின் ஒர்க் மாதிரி பண்ணுறாங்க. எங்கன்னா இங்கே இல்லை, தேனி சைடில். ஆள் பக்கம் செம்ம அழகாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு அவங்க ஃபோன் வந்து ஏதோ மோட்டரோலா டிவைஸு. சரி, அது வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சர்வீஸ் கடையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என் கசின் என்கிட்ட சொல்கிறேன். சொல்லும்போது நான் சொல்கிறேன், அவட கேட்குறேன், ஏன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பேங்க்லேயே அவங்க அட்மின் ஒர்க் மாதிரி வரவங்க. என்ன ஃபோன்னு கேட்டேன். மோட்டரோலா ஃபோன்னு சொன்னான். நான் வந்து மாடல் கேட்டேன், மாடல் தெரியல அவளுக்கு. அப்புறம் அவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அது வந்து ஒரு G5 மாதிரி. அப்போ மோட்டரோலா G5. ஒன்று நான் கேட்குறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுன்றேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் என்ன வருதுன்னு உடனே கேட்டேன். ஆன் பண்ண உடனே என்னன்னா டிவைஸ் இது செக்யூரிட்டி டிவைஸ் செக்யூரிட்டி வந்து நாங்கள் ஆத்தரைஸ் பண்ண முடியாது, அன்லாக்டு அப்படின்னு. ஏன்னா பூட் லோடர் அன்லாக்டு. அதான் கேட்டேன், பூட் லோடர்லாம் ஏன் அன்லாக் பண்ணாங்க, இவங்க பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லை சர்வீஸில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சர்வீஸில் எதுக்கு கொடுத்தாங்க, ஏதோ ப்ராப்ளம் அதுக்காக கொடுத்தாங்க. அதுக்கு எதுக்கு பூட் லோடர் அன்லாக் பண்ணானுங்க? இப்போ சரி டிவைஸ் வந்து சும்மா இருக்கும்போது பூட் ஆயிடுது, சும்மா இருக்கும்போது டிவைஸ் ஃபார்ம் ஆகுது, சூடாக. என்னன்னா அவனுக்கு ஏதோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இவங்க எங்கே போனாங்க வராங்க வீடியோ எடுக்கிறது, கேமரா ஆன் பண்ணி விட்டுறது. அவங்க என்ன பொழப்பு இதெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு ப்ரோ. 10 ரூபாய் கொடுத்தா பல மணி நேரம் உட்காந்து இப்பெல்லாம் ஏஐ கேர்ள்ஸ் வருதுங்க. ஆமா, அதுக்கு வேற சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க ஏஐ கூட. எந்த அளவுக்குடா இவ்வளவு வெறிய பிடிச்சி அலையறி. இதுல நிஜமா ஆட் வருதுங்க, பாப் ஆட் வருது. நான் ஆக்சுவலா என்ன பண்ணேன், அந்த ப்ரொஃபைல்லே போட்டுருங்க ஏஐன்னு, அப்ப இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ரிங்டோன் டவுன்லோட் பண்ண போனா இப்போ அந்த வெப்சைட்டுக்குலாம் கிராக்கி என்னன்னா இந்த மாதிரியானதுதான். அதுல வந்து என்ன வந்ததுன்னா, திஸ் ஏஐ கேர்ள் கேன் ஓகே அட்டெம்ப்ட், அதான் அந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வருது ஆடு. 5 செகண்ட் போதாங்க உங்க கதையை முடிக்க அப்படின்னு வருது. ஆமா, இதெல்லாம் என் கேள்வி என்ன, இதெல்லாம் இருக்குல்ல, ஒருத்தங்க வாழ்க்கையில ஏன் போய் விளையாடுறது? அதுதான் புரியவே. யாரோ ஒருத்தர் போன்ல பூட் லோடர் அன்லாக் பண்ணி கண்ட ஆப்ல இன்ஸ்டால் பண்றது என்ன பழக்கம் இது? இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமா போயிட்டாங்க. இது எப்பனா நான் சொல்றது பாருங்க, 5 வருஷத்துக்கு பல வருஷம் முன்னாடி சொன்னீங்க. 5 வருஷமா தான் ஆயிடுச்சு முன்னாடி நடந்ததை சொன்னீங்க. ஆமா, போனர்னால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னமா இது அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது இந்த மாதிரி சரியா வேலை செய்யல, சரி பண்ண நான் ரீசெட் அடி ஸ்டீல் அடி மோட்டரோலா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். ஃபுல்லா ஃபிளாஷ் பண்ண சொல்லுங்க. நம்பி என்ன ஆகுதுன்னா, இப்போ மோட்டரோலா சர்வீஸ் சென்டர் போனால் 1000 ரூபா கேட்குறான். இவங்க கிட்ட போனால் 500 ரூபா கேட்குறான்னு பார்த்தா மீதி 500 ரூபாய்க்கு என்ன விட்டு படம் பார்க்க சொன்னாங்க. மீதி 500 ரூபாய்க்கு நாங்கள் வேற சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் அவ்வளோவா இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கந்தசஷ்டி கவசமோ இல்லாட்டி இந்த உருது பாடல்களோ இல்லைன்னா நம்ம இது பைபிள் கோட்ஸு இதெல்லாம் வந்து பெரியவங்க தேடுவாங்க, எதுக்குன்னா ஷேர் பண்ணலாம். ஏதோ ஒரு வெப்சைட் உள்ள போகும், அந்த வெப்சைட் உள்ள இருக்கும், ஆனா அது எந்த இருக்கும். அது இங்க டேப் பண்ணா அவங்க என்னன்னா பைபிள் வேர்ஸ்க்காக டேப் பண்ணுவாங்க, அது கிடைக்கும், இந்த இமேஜ் கிடைக்கும் டேப் பண்ணுவாங்க. டேப் பண்ணா அது வேற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்க போனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அப்படின்னா உங்க ஃபோன் காலி இப்படிலாம் வரும், சத்தம் வரும். ஒரு சில ஃபோன்லாம் வார்னிங் லாக் இன்ஸ்டால் திஸ் அப்படின்னு வரும். அப்புறம் பிரசாந்த் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசாத் அண்டரே நான் தான் ஷாமி 17 அல்ட்ரா யூஸர். என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக ஃபோன் கேட்டுட்டு இருந்தானேன்னு சொல்லி கேமரா கிட்டோட நான் ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு கேமரா வாபிள் பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சது. ஸோ அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஹீ டோல்ட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் ஹிம். நவ் ஐ ஸ்விட்ச் டு ஓப்போ X9 அல்ட்ரா ஆல்சோ. ஓப்போ எர்த் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் தாய்லாண்டில் இருந்து ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஐ வில் ரிசீவ் நெக்ஸ்ட் வீக். யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஓப்போ Find X9 அல்ட்ரா இஸ் குட். இம்ப்ரெஸ் ரியலி வித் த பேட்டரி லைஃப். லாங் டேர்ம் ரிவ்யூ சூன் ஐ வில் கிவ். ஸோ இவர் வாங்கி யூஸ் பண்ண போறாரு. ஆமா, இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. அந்த வெப்பன் எடுங்க, அது வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. இதுவே ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி தான் இருக்கு, ஆரஞ்சு கலர்ல. செம கலர் ப்ரோ. கேஸ கலட்டினா இன்னும் பயங்கரமா இருந்தது இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கான் பையன். மேட் கொடுத்துருப்பானுங்க. இல்லை ப்ரோ, இது அந்த சர்டன் ரிங் சொல்லுவாங்க. ஆமா ஆமா,
அந்த மாதிரி இருக்குங்க. அந்த இப்போ ரெனோவில் பிளானட் கொடுத்தானுங்களா அது மாதிரி இவனுங்க இதில் வேறு ஏதோ பேட்டர்ன் கொடுத்துருக்கானுங்க. பா ஹெக்ஸாகன் ஷேப்பில் கேமரா. அந்த கேமராவில் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, ஒரு ஃபன் நடந்துச்சு. ஒரு அக்கௌண்ட் ஞாபகம் இருக்கா, அவன் வந்து இல்லை ரேம் மேனேஜ்மெண்ட் மட்டும் சரியில்லைன்னு. ஆமாம், அவன் இப்போ என்ன போட்டிருந்தான் தெரியுமா, ஒரு ஃபன் ஒன்று போட்டிருந்தான். எனக்கு ஒரு என்ன குமார் திடீர்னு இப்படி பேசிட்டு அப்படி இருந்தது. என்ன போட்டிருந்தான்னா, ஃபைன் பாருங்க, இது வந்து ஃபைண்ட் X9 Ultra, இது வந்து விவோ X300 Ultra. X9 Ultra பாருங்க இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கேவலமாக எடுக்குது, ஏன்னா X9 Ultraவில் வந்து பிளாஸ்டிக் லென்ஸ் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தான். உடனே வேற ஒருத்தர் என்ன பண்ணா, செமையான சன்செட் ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டான். முன்னாடியே சூரியன் இருக்கு, ஸோ கண்டிப்பாக அப்போ லென்ஸ் ஃப்ளார் வரும். அவன் போட்டான். நான் வந்து இது வரைக்கும் இந்த ஃபோனில் 1000 ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டேன், எனக்கு வரல, இந்த மாதிரி ஆனதே இல்லை, சரியா வரல அப்படின்னு போட்டான். உடனே வரல இல்லை அது வந்து அப்புறம் அவன் ஒரு வார்த்தை போட்டிருந்தான், செம்ம ஃபன்னாக இருந்தது. அவன் சொன்னான், நான் வேற மாஸ்டர் மோட்லாம் யூஸ் பண்ணுறேன், ப்ராப்ளமே நான் பார்க்கலையடா, எனக்கு வந்து லென்ஸ் பிரச்சனையே தெரியல அப்படின்னு அவன் போட்டான். ஆனால் மொபைல் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நேற்றுக்கல லூமியா டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா 808லாம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 6P லென்ஸ் 5P லென்ஸ் அப்படிங்கிறது பிளாஸ்டிக். சரியா, அது கூட வந்து ஒரு கிளாஸ் லென்ஸ் இருக்கும். சரியா, ஒரு ஃபினிஷிங் இது மாதிரி கொடுப்பாங்க. அப்படிதான் லென்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே கிளாஸ் லென்ஸ்லாம் பண்ணோம்னா சொன்னீங்களே, அதான் ஜிஎஸ் எல்லாம் போனீங்கன்னா முடிஞ்சிரும். போனை விட டபுள் த ரேட். மால பாருங்க ப்ரோ, அந்த லென்ஸ் ஒன்று வாங்கியிருக்காருல இங்க. ஆமா, எவ்வளவு இப்போ பார்த்தா 40,000 சம்திங்ல. ஒரு கேமராவுக்கு ஃபோன் கேமராவுக்கு எக்ஸ்டர்னலா பண்ணக்கூடிய அந்த பெரிய லென்ஸே அவ்வளவு ரேட்டுனா, ஃபோனுக்குள்ளேயே நம்ம வந்து அத்துணுண்டுக்குள்ள ஸ்டாக் பண்ண வேண்டிய அந்த இது கிளாஸ்ல பண்ணி ப்ரிசைஸா இருக்கணும்னா அது என்ன ரேட் வரும்? ரொம்ப கஷ்டம். சரியா, நாட் தட் ஈஸி. சரியா, சரி ஓகே. இப்போ அவன் அப்படி போட்டான். ஒன்னா அந்த இது வந்து சன்செட் போடும்போது அவன் போடுறான் மாஸ்டர் மோட்ல எல்லாம் வேற நான் எடுப்பேன் வேற. அதுக்கு இவன் சொல்றான், மாஸ்டர் மோட்ல எடுத்தா அதெல்லாம் வராது, ஆட்டோ மோட்ல எடுத்தா தான் வரும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டே மாஸ்டர் மோட் ஆட்டோ மோடுங்கிறதெல்லாம் சாஃப்ட்வேர், நீ பேசிட்டு இருந்தது இவ்வளவு நேரம் ஹார்ட்வேரை பத்தி, நீ விஷயத்துக்கு வா, நீ என்ன சொன்ன இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இவ்வளவுதான் ப்ரோ இவங்களோட புரிதல். இவனுங்க இவ்வளோ உட்காந்து லாபி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது இது, அவன் என்ன சொல்றான் பாருங்க கடைசியில, லென்ஸ் நல்லா இல்ல ரிஃப்ளெக்ஷன் வருதுன்றான். சரி நானும் ஒரு நிமிஷம் ஐயோ லென்ஸ் நல்லா இல்லைங்கிறான் ரிஃப்ளெக்ஷன் வருதுங்கிறானே, இது ஹார்ட்வேர் ஆச்சு அப்படின்னு பாக்குறேன். கீழே ஒருத்தன் வந்து வேற ஒன்று சொல்றான், ஒன்னு அதுக்கப்புறம் சொல்றான் மாஸ்டர் மோட்ல நல்லா இருக்கும்னா எனக்கு புரியல. டே அதுவும் அதே லென்ஸ் சொல்லி எதனால வரும், என்னடா பேசிக்கலாம். அப்போ ஆட்டோ மோட்ல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம். ஆமா, அது ஏதோ பக் இருக்கு, அது ஃபிக்ஸ் ஆயிரும் அவ்வளோ. அப்படி நீ சொல்லிருக்கணும் ஆட்டோ மோட்ல ஒழுங்கா வரல அப்படின்னு. அதுக்கு லென்ஸே X300ல லென்ஸ் பயங்கரமா, ஹார்ட்வேரே வேஸ்ட் அப்படின்னு. ஜயஸோட லென்ஸ் அதுல பயங்கரமா இருக்குமா. நம்ம தான் பார்த்தோமே X300 எப்படி இருந்துச்சுன்னு, நல்லா இருந்துச்சு. அடுத்து கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமெண்ட் இன் யுவர் சேனல். ஈவன் தோ ஐ எம் an ardent follower of your content, I need to share my experience deal with the urban regarding the faulty power bank. I bought 27,000 mAh power bank which they advertised it is capable of charging the laptop, but it got bulged in 2 months. Now the issue is urban did not have physical store to claim and service the product under warranty. All I did was went to their website, took the email ID and email about the issue. I did not get response for 2 weeks. After following up, they came up with the reply asking for the video and bill. Then again silent for 1 week. But after that, they organized a courier to Mumbai. Asked me to give it to them for examining. But I was not confident to give it to as a power bank costed around 4K. But still, I took a chance, and when I gave the delivery boy, I got a tracking number. Okay. Company did not provide me a tracking number or service number. Apro again no response for next 2 to 3 weeks. Okay. I thought I am done with it. Then suddenly I got a call from Blue Dot that I got a courier. To my surprise, they have provided a replacement for their latest 27,000 mAh power. Using it for past 6 months, no issues. Super. ஆனா ஆரம்பத்துல இருந்து எனக்கு திகிலா இருந்தது ப்ரோ. நட்டாத்துல நிக்கிறேன், தெருவுல போயிட்டு கடைசியில வந்து கிடைச்சிச்சு. ஆனா அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் தான் ப்ரோ. இதுக்கு ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணாங்க. அப்டேட் பண்ணனும். அதான் சொல்றேன், அப்டேட் ஆக மாட்டேங்குது. அதை எப்படி தெரியுமா, இன்ஸ்பெக்ஷன் டன், ப்ராக்ரஸ், இன் ப்ராக்ரஸ், 1 வீக் ஆயிடுச்சு, டிலேட், ப்ராசஸ்ட். டிலேட்னாவது நீ போட்டு தொலை அப்படினா சரி ஓகே உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு தெரியும். இங்க பாருங்க, ஹரிஷ் பிரபு இந்த S26 அல்ட்ரா கேமராக்கு அப்ரிசியேஷன் செக்மெண்ட் பண்ணுங்க ப்ரோ. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கேமரா செட்டப், எஸ்பெஷலி எக்ஸ்பர்ட்ராவை VA மோடு தெரிக்க விடுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு எக்ஸப்ஷனல் எட்ஜ் டிடெக்ஷன் அண்ட் சுப்பீரியர் கிளாரிட்டி டீடைல்ஸ்லாம் கொடுக்குது. 24 MP ஆட்டோ மோடு பிரில்லியன்ஸ், ப்ரோ வீடியோ குவாலிட்டி எக்ஸெட்ரா. இட் ஹாஸ் ஃப்ளாஸ் அண்ட் இஷ்யூஸ் பட் நன்லெஸ் இட்ஸ் அ பீஸ்ட் when it is properly. கரெக்ட். அது மட்டும் இல்லை, இப்போ தானே சொல்கிறேன் X9 அல்ட்ரா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல். இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, Xiaomi 17 அல்ட்ரா கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு. அதெல்லாம் என்னாச்சு, பொழுதுனைக்கும் போட்டு அதை அடிப்பாங்க. இந்த தடவை அடிக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. ஆமாம், ஆனால் ஒரு சில பேர் வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது Xiaomi வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க,
அப்படின்றத வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அதிசயமாக இருந்துச்சு. சரி பெரிய ஆனா ஒரு விஷயம், போன தடவை யாரெல்லாம் வந்து விவோலாம் வாங்கியிருந்தாங்களோ அந்த பெரிய பெரிய ஆளுங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆமாம் பொழுதன்னைக்கும் புலம்பிட்டு இருக்கிற ஆளுங்கலாம் வந்து இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்போ மாறிட்டாங்க. ஷாமி வாங்கியிருக்காங்க. நான் பார்த்தேன், அதெல்லாம் ஃபன்னா இருந்தது. ஏன்டா டேய், போன வருஷம் நான் அவ்வளோ சொன்னேன், அவங்களாம் X1 அல்ட்ரா வச்சிருந்தாங்க. அவங்க இல்ல இப்போ வந்து நான் திரும்பியும் சொல்றேன், விவோ ஸ்டில் கேப்பபிள், நல்ல ஃபோன் தான். இவனுங்க கொடுத்த ப்ராசஸிங் மாற்றணும். இவனுங்க ஆலம்பல தாங்க முடியல. நான் இடையில என்னாச்சுன்னா, சும்மா சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போதே பறவை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணி அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஷார்ட்னு வைங்களேன். சில இதில் வந்து ஷார்ட் அண்ட் டீடைல் ரிட்டன்ஷன்லாம் நல்லா இருந்தது. சரியா, அதே சுச்சுவேஷனில் விவோ ஃபோனில் X300ல அதே மாதிரியான ஒரு ஃபோட்டோ X300 அல்ட்ரால ஒருத்தர் போட்டிருந்தார் ட்விட்டரில். ஐயா, அந்த பறவைக்கு ஒன்றுமே தெரியல, அவுட்லைன் தான் தெரியுது. பறவை வந்து மொத்தமாக முழுக்கட்டிலும் கருப்பாக இருக்கு. என்ன இது கருப்பாக வந்து ஏதோ பெயிண்ட் இந்த வாட்டர் கலர் பண்ணால் இந்த சார்ட்டில் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இவ்வளோதான் நாட்டு நடப்பு. அப்போ அவர் லென்ஸ் போடாமல் எடுத்துருப்பாருங்க, போட்டோ செமையாக இருந்தாலும். அதுதான் போட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும். ஆனால் கஷ்டம் ப்ரோ. நான் 400 mm போயிட்டா என்ன ஆகுதுன்னா, ஃப்ரேம் ரொம்ப குறிக்கிடும். அதுக்குள்ளே அந்த பறவையை நான் ட்ராக் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, படுத்தல். சரி, ரஞ்சித் சத்யா ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட் டு ஷேர் மை ஸ்டஃப்கூல் பவர் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ பாட் ஸ்டஃப்கூல் மெகா 2 காம்பேக்ட் 10,000 mAh, வாரண்டி வந்து 6 months. 5 monthsல சடனாக ஒர்க் ஆகலை. பேட்டரி டிஸ்சார்ஜ் ஓவர் ஹீட்டு, வி கான் டச் ஹெவி ஹீட்டு. So I claim warranty through WhatsApp service. Send this copy and explain the problem. They send new power bank without any extra questions. Old power bank also with me. They said your power bank model is out of stock. So they send me major 22.5 watt power bank. Okay. My replacement power bank also not working in 5 months. I completely did not on itself. Oh, Satya Bachi. I claim warranty through WhatsApp again. The replacement power bank, they replied that how 2 power banks failed in 5 months. So I replied, I will make courier of 2 power banks to your office. Then send address 120 FPS courier charge for Maharashtra. Okay. After received, they checked and sent me new replacement power bank for me. Third power bank. மறுபடியும் அதே மேஜர் 22.5 watt. Okay. 25/6/2026 அப்போ ரிசீவ் பண்ணிட்டாராம். 5 months after 5 months I tell about this bro. Replacement power bank அதுவும் உருப்படியா இருக்கு இல்லையானு. கஸ்டமர் சப்போர்ட் ஆனால் நல்லா இருக்கு. 5 மாசத்துல ஒரு தடவை செத்து போகுது, ஆனால் கொடுத்துட்றாங்க. ஆமா, அது எப்படின்னு கேட்டதுக்கு ஒரு இதை நான் ஆச்சு என்ன பண்ண போகிறேன், செத்து போனதை வச்சு நீயே வச்சுக்க அப்படின்னு 2 அனுப்பி விட்டாரு. அதனாலே அவனுக்கு ஷாக்காக இருந்திருப்பானுங்க. என்ன நான் 2 அனுப்பிட்டேன், ஃபேக் பண்ணல. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்டு. வேறு சில கமெண்ட்டோட திரும்பி வந்து உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெற்றுக்குள்ள சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. எங்க ஆளு வேற கொஞ்சம் கோல்டு வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் ஐஸ் வச்சுட்டீங்க நீங்களா. நாங்க போய் லிவோ குடிக்க போறோம், பார்ப்போம். இல்லை புரியல, ஆல்ரெடி பேசன்ட்டுக்கே மறுபடியும் ட்ரிப்ஸில் லிவோ வாய் வழியா குடிச்சான பிரச்சனை. ஏத்ரா உள்ள பிளட்ல கலந்து ஒரு 10 ஐஸ் கியூப போடுறா கிரிக்கு அப்படி. ஓகே, பார்க்கலாம். அது ஆக்சுவலா சேலத்து பக்கத்துல உள்ள இது வாங்க ட்ரிங்க் கேள்விப்பட்டிருவாங்க. ஊர் சைடுல எல்லாம் அது கிடைச்சிச்சுங்க லிவோ அப்படின்ட்டு. அது சர்ப்ரைஸ். அது வந்து அதுக்கப்புறமா பின்னர் காலத்துல தான் பவன்டாவா வந்துச்சு. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லோக்காலிட்டி. எப்படின்னா டீப் சவுத் போனா என்ன ஆகுதுன்னா காளி மார்க்கு, சிவன் மார்க்கு அதெல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே சேலம் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வேற இதே மாதிரி இருப்பாங்க. அதுல வந்து லிவோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க் செமையா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபிளேவருங்க. பட்டை கலப்புறாங்க மழுங்கலாம். அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாக்கை நாட்டியம் அட செய்யுது. சீரியஸா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கேஓன்ற பிராண்ட். கேஓ இப்போ ஆமா சம்பந்தமே இல்ல. கேஓன்னு ஒரு பிராண்ட், குட்டி பாட்டில் தான். 10 ரூபாயா 12 ரூபா கிரேப் ஃப்ளேவர்னு இருந்துச்சுங்க. யாரு அந்த கேஓ சும்மா தான் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா லிவோவோட டேஸ்ட். டேய் என்ன லிவோ எப்பறா இங்க வந்துச்சு அப்படின்னு கூப்பிடவும். கூல் ட்ரிங்க் அது வந்து சர்ப்ரைசிங்கா செம டேஸ்டா இருந்துச்சுங்க. யார் இவன்? அதில் ஆனால் நம்ம பின்னாடி அட்ரஸ் பார்த்துருக்கணும் ப்ரோ. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே இன்டர்நெட்டுக்கே தெரியல. அந்த பாட்டில் வீட்டில் இருக்குது. நான் வீட்டில் போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்க அட்ரஸ். அது இன்னும் வெளியில் தூக்கி போடல, வீட்டில் தான் இருக்குது. குடிச்சிட்டு அங்கே தான் வச்சுருந்தேன்.